ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு பேட்டை மூவி தான் எட்டு வந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாரி ஓகேயாடா. ஏன்னா நல்ல ஒரு 1 வீக் கிட்ட வீடியோஸ் எதுவுமே போட முடியல. நான் எஃப்எஃப்ல சொல்லியிருந்தேன், எல்லா எஃப்எஃப்பையும் எல்லா சிஸ்டர்ஸும் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் மூவிலையும் சொல்கிறேன். எனக்கு ஹவுஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. ஏன்னா என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல, அதனால தான் என்னால் போட முடியல ஓகேயாடா. அப்புறம் போன வீக்கில் உள்ள பேட்டை மூவிஸ் என்னால் போட முடியல. கண்டிப்பாக நான் மூவிஸ் போடுறேன்னு சொன்ன சிஸ்டர்ஸ்கிட்ட டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன் ஓகேயாடா. இப்போ இந்த வீக்கில் உள்ள மூவிஸை மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மூவிஸையும் நான் ரெடி பண்ணி போடுறேன். எனக்கான டயத்தை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னோடய சுச்சுவேஷனையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நவம்பர் 19 கார்த்திகா அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. நான் கூட கமெண்டில் கேட்டிருந்தேன், நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சிஸ்டர் மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி ஸ்டோரி கொடுக்கட்டுமானுங்கிற மாதிரி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணலை. உங்களோட ஸ்டோரி எந்த மாதிரி வேணுங்கிறத ப்ரோ நீ கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணு. ஸ்டோரி கொஞ்சம் தெளிவாக உன்னோட மைண்ட் செட்டில் என்ன மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணு. கண்டிப்பாக நீ கேட்ட ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன் ஓகேயாடா. அப்புறம் நவம்பர் 14 உன்னோட பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஸராகவும் ஜேகே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஏஜ் கேப் வச்சபடி ஒரு மூவி கேட்டிருக்க, வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன் ஓகே. அப்புறம் விஏ டபுள் பர்சன்ட், அதாவது 2 கேரக்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன். நான் போன வீக்கில் போடுறேன்னு சொன்னேன். ப்ளீஸ், என்னோடய சுச்சுவேஷனால் தான் நான் போட முடியல. வெயிட் பண்ணு, கண்டிப்பாக நான் உன்னோட ஸ்டோரி ரெடி பண்ணி போடுறேன் ஓகேயாடா. அப்புறம் என்கிட்ட உன்னோட சிஸ்டருக்கு மண்டே பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஒரு ஹாரர் ஸ்டோரி கேட்டிருக்கேன். வெயிட் பண்ணு, கண்டிப்பாக நான் நீ கேட்ட மாடுலேஷன்லேயே ஒரு ஹாரர் ஸ்டோரி நான் ரெடி பண்ணி போடுறேன், நீ கேட்ட மாதிரியே ஓகேயாடா. வெயிட் பண்ணு. அப்புறம் நவம்பர் 23 உன்னோட பேட்டே 18வது பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ தான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன். நீ கேட்ட மாதிரி தான் நான் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியை நீ கொஞ்சம் ஃபுல்லாக கேட்டுட்டு நீ கேட்ட மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கானுங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணு ஓகேயாடா. நீ கேட்ட ஸ்டோரி லைன் படி தான் நான் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேயா. நேம் நீ கமெண்ட் பண்ணலை, அதனால தான் நான் நேம் சொல்ல ஓகேடா. நவம்பர் 23 உன்னோட பேட்டே 18வது பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ என்கிட்ட ஸ்டோரி கேட்டிருந்த ஓகேயா சிஸ்டர். இது உன்னோட ஸ்டோரி ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு கமெண்ட் பண்ணு. கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் நவம்பர் 14 ஒரு சிஸ்டருக்கு பேட்டேங்கிற மாதிரி நீ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த. நம்ம 2 பேருக்குமே சேம் டேட்டில் தான் பேட்டே. நம்ம சேம் டேட் பேட்டேயில் மூவி கேட்டிருந்த. என்னால் என் பேட்டேயே ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியல. ஏன் பேட்டேங்கிற டே, அந்த டே ஒரு மாதிரி பெயினான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் எதுவுமே போட முடியல. நீ எனக்கு கமெண்டில் கூட ஹாப்பி பேட்டே போட்டு விட்டுருந்த. ஹாப்பி பேட்டே சிஸ்டர், ஹாப்பி பேட்டே. நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை நோட் பண்ணியிருந்தோம்னா நான் உனக்கு அந்த டேயே ரிப்ளை பண்ணிட்டுருப்பேன். நான் இப்போ வந்து அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி ஓகேயாடா. நீ கேட்ட மாதிரி நான் ஸ்டோரி ரெடி பண்ணி போடுறேன். ஆனால் நீ வந்து சோல்மேட்டோட எஃப்எஃப்பை கேட்குற. நான் அதை ஆல்ரெடி 2-3 டைம் போட்டுட்டேன். கண்டிப்பாக விமினோட சோல்மேட்டோட எஃப்எஃப் வேணுமா, இல்லாட்டி விமின் அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்கிற மாதிரி வேறு ஏதாவது உனக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி போட்டுட்டுமா, எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. உன்னோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேயாடா. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்மளோட பேர்த்டேக்கு நான் கண்டிப்பாக மூவியை ரெடி பண்ணி போடுவேன் ஓகே. இப்போ உன்னோட அந்த மூவி சோல்மேட் வேணுமா, இல்லாட்டி அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டோரி விமினுக்கு கொடுங்க, அதாவது ஃப்ரெண்ட் பாண்டில் ஓகேயாடா. யாரும் விமின்னதோட தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்ட் பாண்டில் இருக்கிற மாதிரி மூவி வேணும்னா எனக்கு நீ கமெண்ட் பண்ணு. கண்டிப்பாக நான் உன்னோட கமெண்ட் கேட்டபடி மூவி போடுறேன் ஓகேயா சிஸ்டர். ஹாப்பி பேர்த்டேடா. அப்புறம் ரெஜி நவம்பர் 20 உனக்கு பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி அக்டோபர் 25 நீ ஒரு மூவி கேட்டிருந்தது திரும்பவும் கேட்டிருந்தேன். மூவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குனுங்கிற மாதிரி ஃபுல்லாக கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு ஓகேயாடா. நவம்பர் 11 உன்னோட பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஜேகே டாப்பா வச்சபடி காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிற மாதிரி நம்மகிட்ட கொஞ்சம் ஒரு ஆங்க்ரி பர்சண்டாக இருக்கிற மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப் கப்பல் அந்த மூமெண்ட்டில் ஒரு மூவி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன். எனக்கான டைட்டை கொடு ஓகேயாடா.
அப்புறம் நவம்பர் 17 உன்னோட பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி, நான் பர்த்டேக்கு விஷ் பண்ணலங்கிற மாதிரி நீ எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்த. வில்லேஜ் லவ் சொல்லியிருந்த, ஃபேமிலி எனிமி, அப்புறம் இன்னும் 2, 3 பாயிண்ட் கொடுத்துருந்தேன். உனக்கு எந்த மாதிரி ஸ்டோரி வேணுங்கிறத இதை கேட்டுட்டு எனக்கு தெளிவாக கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. எப்படி வேணுங்கிறத நீ கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. கண்டிப்பாக நீ என்ன மாடரேஷனில் கேட்குறியோ அதே மாதிரி நான் ஸ்டோரி கொடுக்குறேன். ஓகேயா சிஸ்டர்? ஓகே, நீ ஒரு 4 டைப்பில் கேட்டிருந்தேன். அதில் உனக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத கமெண்ட் பண்ணு. நான் கண்டிப்பாக நீ கேட்ட ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன். டாப் யாருங்கிறத தெளிவாக கமெண்ட் பண்ணி போடு. ஓகேயாடா? நவம்பர் 23 உன்னோட பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி, ஜேகே டாப்பா வச்ச பேடி, மாஃபியா லீடர் அந்த மாதிரியும் சுகா கிட்ட ஒரு பிரதர் பாண்டில் ஓவர் லவ்வில் இருக்கிற மாதிரி ஒரு பிரதர் பாண்டிங்கில் நீ ஒரு ஸ்டோரி கேட்டிருக்க. நீ கேட்ட ஸ்டோரியை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீ கேட்ட ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஓகேடா? கண்டிப்பாக நீ கேட்ட ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகேடா? நவம்பர் 23 உன்னோட பர்த்டேங்கிற மாதிரி நீ கமெண்ட் பண்ணியிருந்த. இந்த வீக்கில் பர்த்டே கொண்டாடுற எல்லா சிஸ்டருக்குமே ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். சேஃப்டியாக இருந்துக்கோங்க. உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேடா? இப்போ அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட ஏதாவது பெயிண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருந்தா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரிடா. ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, இப்போ அப்படியே இந்த மூவிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு ஹவுஸு தான் காட்டுது. ஒரு பையனை ஒரு கேர்ள், அதாவது மாமும் சன்னும் சேர்ந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஹவுஸ்க்குள்ளே ஒரு கார் என்ட்ராகுது. அந்த கார் என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த மாமும் சன்னும் நோட் பண்ணிவிட்டு, டாடு வந்துட்டார்டா சும்மா விட்டுரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, ஒழுங்கு மரியாதை அவன் ரூமுக்கு போடா அப்படிங்கிற மாரி சொல்லி பனிஷ் பண்ணுற வரைக்கும் பனிஷ் பண்ணிவிட்டு ரூமுக்கு போக சொல்லவும், அடி வாங்கின அந்த பையன் நேராக அவனோட ரூமுக்கு போகிறான். ரூமில் போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணபடி அந்த டோர்கிட்டே உட்காந்துருக்கா. இந்த மாதிரி உட்காந்தா இப்போ அந்த ஹவுஸ்க்குள்ளே கரெக்டாக இந்த பையனோட டேடி என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க லீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லீயோட மாமையும் நோட் பண்ணிவிட்டு, டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே போயிடுச்சுன்னா கேட்குறான். என்ன நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிட்டு வந்தீங்களோ அப்போலேருந்து என்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி தான். இப்போ கூட உங்கள் கார் வர சவுண்டை கேட்டவுடனே உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம் டோரை லாக் பண்ணபடி ரூம்குள்ளே உட்காண்ட்ருக்கான். நீங்களே வேணால நாக் பண்ணுங்கள், டோரை ஓப்பனே பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லா மிரட்டி வச்சுருந்துருப்பாங்க. டெய்லியுமே இந்த மாதிரி பனிஷ் பண்ணால் நம்ம டேயோட டேடு டேயோட டேடுக்கிட்ட எதுவுமே பேச மாட்டார். ஏற்கனவே நம்ம டேக்கு பேச முடியாது, டேயால் பேச முடியாது. ஓகே அடம்? டேக்கு பேச முடியாது. ஓகே, இப்போ அப்படியே நம்ம டேயோட டேடு தான் அந்த ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு, டேயாங் நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிட்டு இப்போ என்னண்டா வந்தேன், டோரை ஓப்பன் பண்ணுறா, டேடுக்கிட்ட நீ எவ்வளோ டேஸ் தான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபுல்லாக பெயின் தாங்க முடியாமல் பெயின்லேயும் டேடை ஹேக் பண்ணி எனக்கு ரொம்ப வலிக்குது டேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டி கதறி அலனும் போல தான் இருக்கு. ஆனால் அதான் பேச முடியாதுல்ல, அதனால எதையுமே பேச முடியாமல் அப்படியே ஃபுல்லாக டீரியஸில் அழுதுபடி டோர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா டேடு டோரை நாக் பண்ணுற வரைக்கும் நாக் பண்ணால் லீயோட மாம், அதாவது நம்ம டேயோட ஸ்டெப் மாம். ஓகே, ஸ்டெப் மாம் அப்படியே டேயோட டேடுக்கிட்ட நான்டா சொல்கிறோம்ல, அவன் கேட்க மாட்டான், அவனுக்கு நிறைய திமிரு வந்துருச்சு, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்போனா அவன் நார்மல் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டேயோட டேட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். இப்போ டேடா அப்படியே அவரோட பெட் பக்கத்தில் டேயோட மாமோட பிக்கை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி, நீ தான் டெட்டாகி போனல மாம், இந்த வேல்டை விட்டு மொத்தமாக போயிட்டல மாம், நீ போக சொல்ல என்னையும் உன் கூடயே கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்ல, நான் இந்த பிளேஸில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, நீ டெட்டாகிட்ட என்னை இந்த பிளேஸில் பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது மாம், ப்ளீஸ் என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, என்னை எல்லாருமே ஹேட் பண்ணுறாங்க மாம், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் பேசக்கூட முடியல, என்னை இந்த மாதிரிலாம் ஸ்டெப் மாம் கஷ்டப்படுத்துகிறாங்கன்ட்டு டேடுக்கிட்ட சொல்லவே என்னால் முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது மாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமோட பிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவார். இந்த மாதிரி அழுதான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேயோட டேடு தான் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி ரூம் டோர்கிட்டே நிற்கிறாரு. டேயுமே டோருக்கு இந்த சைடு தான் நிற்கிறாரு. ஆனால் பட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணலாம். டேயோட டேட் அப்படியே ஸ்டெப்பில் இறங்குற அந்த சவுண்டை கேட்டுட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி இப்படி கீழே இறங்கி போகிற டேடை தான் நம்ம பார்க்குறாரு.
டேயோட டேடுக்கிட்ட போய் பேசக்கூடாது, நீ பேசினேன்னா ஏதாவது சொல்லிடுவேன்னு டேயை பயங்கரமாக மிரட்டி வச்சுருக்காங்க. இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம டேக்கு ஒரு 20 ஏஜ் இருக்கும். அப்போ கூட 20 ஏஜ் ஆனதுக்கப்புறம் கூட இந்த பயம் நம்ம டேக்கு விட்டு போகல. 10 ஏஜ்லேருந்து 10 இயர்ஸாக பயமுறுத்தி மிரட்டி பனிஷ் பண்ணிகிட்டு இருந்தால் பயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்கு தானே இருக்கும். அந்த இதில் பயத்துலேயே இப்படி போகிற டேடை பார்த்து அப்படியே டேயோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இந்த மாதிரி கலங்குனா அந்த டோர்கிட்ட கரெக்டாக லீவ் வந்துட்டு, என்ன பேபி நேற்று என் மாம் ரொம்ப பனிஷ் பண்ணாங்களே, அங்கங்கே அடிபட்டிருக்குமே, நான் வேணா ஹெல்மெட் போட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி டோரை புஷ் பண்ணப்படி லீவ் உள்ளன்றானா. லீக்கும் டேக்கும் ஒரே ஏஜ்டாக இருக்கும். இந்த மாதிரி லீவ் வரதை பட்டுட்டு டேயால் பேச முடியாததுனால ஒவ்வொரு திங்ஸையே தூக்கி நம்ம லீயை பார்த்து எறிகிறாரு. ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி எரிஞ்சா நீ கத்துனா கூட யாருக்கும் கேட்காதுடா அப்படின்னு ஏன்டா அவன் எனர்ஜியை வேஸ்ட் ஆக்குறேங்கிற மாதிரி அவன் டேக்கிட்ட ஏதோ கொஞ்சம் டேட்டியாக ப்ளே பண்ணுற திங்கிங்கில் தான் இருப்பான் அவளுக்கு. இந்த மாதிரி டேக்கிட்ட ப்ளே பண்ணுற மாதிரி கிட்ட வேண்டா ஸ்டெப் மாம்டா லீ என்ன பண்ணுற எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் மாம் வந்துட்டாங்க தப்பிச்சிட்டு இன்னைக்கு நீ எப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை விட்டுட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். வெளியே போயிட்டு அது ஒன்றும் இல்லை மேம் அந்த டே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்க போனேன். என்னடா பண்ணுறான் என்னமே, ஒன்றும் இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கீழே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி மேம் நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லீ காலேஜுக்கு போகிறான். ஆனால் நம்ம டே காலேஜுக்கெலாம் போகலை, ஹவுஸில் மெய்டு கூட சேர்ந்து மெய்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அப்படியே ஒரு 3 days 4 days கிட்ட போகுது. இப்போ இந்த 3 days 4 days போகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட டேடுக்கு லைட்டாக ஒரு குட்டியாக ஹார்ட்டில் அட்டாக் வர மாதிரி, அதாவது ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் ஆகிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்மிட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட டேடாக பார்க்க வராரு. ஆனால் பட்டு ஸ்டெப் மாம் உள்ளே போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அலோவ் பண்ணாத மூமெண்ட்டுக்கும் டேக்கு செம்ம பெயினாக இருக்குது. தன்னோட டேடை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெயின்லேயே அப்படி அந்த டோருக்கு வெளியே நின்றுட்டு டேடை பார்க்க கூட செய்யாமல் ஹவுஸுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி வேண்டாம் டேயோட டேடுக்கு ரொம்ப பெயின் ஆகுது, தன்னோட சன் தன்னை பார்க்க கூட வரலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம பெயினில் ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருக்கிற மூமெண்ட்டை டாக்டர் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு கிம் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோடய ஒய்ஃப் டெட் ஆகிட்டாங்க, டேயை பத்திரமா பார்த்துக்கிட்டு தான் நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவன் சைல்டாக இருக்க சொல்லி மேரேஜ் வேண்டான்னு சொன்னான். ஆனால் அந்த கோவம் இவ்வளோ ஏஜ் ஆனதுக்கப்புறமும் இருக்கும்னு நான் திங்க் பண்ணலை. இப்போ வரைக்கும் நான் டேயை பார்க்கவே இல்லை தெரியுமா. எப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன்னா அந்த ஒரு 1 year மட்டும்தான் என்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து என் டேயை நான் பார்க்கவில்லை. இப்போ என் சன் எந்த பொசிஷனில் இருக்கான், அவன் எவ்வளோ அவசரமாக இருக்கிறான், அவன் எப்படி இருக்கானுங்கிறது கூட எனக்கு தெரியல. ஹவுஸுக்கு நான் போனாலே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கான். எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் ஆகி அட்மிட் ஆகியிருக்கேன், இங்கே கூட என்ன பார்க்க வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம எமோஷ்னலாக கதறி இப்படி கிம் அழுற மூமெண்ட்டுக்கு டே ஏற்கனவே எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, தேவையில்லாமல் க்ரை பண்ணாட, யார் சொன்னா டே வரலன்ட்டு, டே இங்கே உன்னை பார்க்க வந்தானே அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லவும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ஏதோ ஹவுஸில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போடுக்குடா. ஸ்டெப் மாமும் அதாவது லீயோட மாமோட நேமையும் சொல்லி லீயோவையும் சொல்லி அவங்க 2 பேர் தான் ஒன்றை மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் டோருக்கு வெளியே தானேண்ணா நம்மகிட்ட இந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேமராவில் ரெக்கார்டான அந்த ஃபுட்டேஜை காட்டுறது இந்த மாதிரி காட்டினா அப்படியே அவங்க மாம் மாதிரியே இருக்கிறாரு. டேயோட மாமோட லுக் எப்படி இருக்கும், அந்த அவங்க மாம் மாதிரியே அந்த லுக்கில் அப்படி இருக்கிற டேயை பார்த்து ஷாக் ஆகி அப்படியே அந்த லேப்டாப்பை ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு இதுதான் என்னோட சன்னா, இதான் டேயாடா அப்படிங்கிற மாரி டாக்டர்கிட்ட கேட்கவும், இவன் தாண்டா அவன் சன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயை இப்போன்னா இந்த லுக்லேயே பார்க்குறாரு. ஸ்டெப் மாமூலையும் இது வரைக்கும் டேயோட டேடு முன்னாடி போகக்கூடாதுன்ட்டு பனிஷ் பண்ணி திட்டி நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு பயந்து போய் இது வரைக்கும் நம்ம டேயோட டேடை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் பார்க்க விட்டுருன்னு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒய்ஃபோட லுக்கில் அப்படி அச்சே மாறாமல் இருக்கிற டேயை பார்த்துட்டு அவரோட டேடுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. அந்த பிளேஸ்லேயே அந்த ஃபுட்டேஜ்லேயே ஸ்டெப் மாமும் லீயும் என்னெல்லாமோ டேயை பார்த்து திட்டி மிரட்டுறது, டேயை பிடிச்சி ரூமுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்த மூமெண்ட் எல்லாமே அந்த ஃபுட்டேஜில் கவர் ஆகிருக்கும். அது லீக்கும் லீயோட மாமுக்குன்னு தெரியாமல் போச்சு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹவுஸில் ஏதோ ப்ராப்ளம் மாட்டிட்டு தெரியுது, டேயையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அநேகமாக ஹவுஸில் ஏதோ பிரச்சனை, அதனால தான் உன் சன் இப்போ வரைக்கும் முன்னாடி வரல,
அது என்னங்கிறத முதல்ல கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அப்படியே அங்கேருந்து பண்ணான். இப்போ நேராக ஹவுஸில் டிஸ்சார்ஜ் ஆகி ஹவுஸ்க்கு டேயோட டேட் வராரு. இந்த மாதிரி வந்தேன். இப்போ கூட டேயை பார்க்கணுங்கிற அந்த திங்கிங்கில் லீயோட மாம் ஸ்டெப் மாம்னே சொல்கிறேன். ஸ்டெப் மாம்கிட்ட வந்துட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் எங்கே இருக்கிறான், அவன் ஏதோ மாலுக்கு திங்ஸ் அங்கே போயிருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை இந்த ஸ்டெப் மாம் என்ன சொன்னாலுமே அதை அப்படியே ஃபுல்லாக நம்புறவர். அந்த ஃபுட்டேஜை பார்த்ததுக்கப்புறம் டவுட் ஆகி, இன்றைக்கி கண்டிப்பாக நான் டேயை பார்த்துட்டு இருந்தோம், அவன் மாலுக்கு போயிட்டு வந்த அடுத்த செகண்ட் இந்த பிளேஸில் கொண்டு வந்து அவனை கொண்டு விடுற, அவன் இன்னைக்கு பார்க்கணும், இன்றைக்கி அவன் என்னை பார்க்கலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவரோட டேடை ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பெட்டில் படுத்தா, என்ன இன்னைக்கு இல்லாததை புதுசாக இன்றைக்கி பையனை பார்த்தே தீருவேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே ஸ்டெப் மாம் வந்தா, லீ தான் என்னாச்சு மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா புதுசாக இப்போ என்னமோ சன்னு மேலே ஓவர் லவ் வந்து என் சன்னை பார்த்தே தீருவேன், மாலுக்கு போயிட்டு வந்தவனை என்கிட்ட கொண்டு வந்து விடுன்னு சொல்கிறான், ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மாம் சொல்லவும், விடுமா டே தானே டேட் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போய் விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு வெயிட் பண்ணால் டே திங்ஸ் எல்லாம் வாங்க போகல, மேட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட்டை ரெடி பண்ணால் ஹவுஸ்க்கு தேவையான திங்ஸஸ் வாங்கிட்டா மேட் கூட மேன் மட்டும் போயிருந்துருப்பாரு. எல்லாத்தையும் எடுத்தபடியே அப்படியே ஹவுஸ்க்குள்ள என்றானா கரெக்டாக ஸ்டெப் மாம் டே முன்ன வந்து நிற்கவும், டே பயத்துலேயே அப்படியே ஸ்டெப் மாம் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணான், இங்கே பாருடா அவன் டேடை உன்னை பார்க்கணுமா, அங்கே போய் நின்றுக்கிட்டு எதையாவது சிம்பதி க்ரியேட் பண்ணபடி பேசுகிறது, அழுறது, ஹேக் பண்ணி ட்ராமா பண்ணுறதுங்கிற மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ரூமை விட்டு வெளியேண்டதுக்கப்புறம் உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் வச்சுருக்குங்கிற மாதிரி டேயை மிரட்டுறாங்க. இந்த மாதிரி மிரட்டுனா லீ அப்படியே நம்ம டேயை பட்டபடி, ஆமாம் பேபி கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் ஃப்ளெட்டியாகவே நம்ம டேட்ட பேசுவானா அந்த மாதிரி பேசினான். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஸ்டெப் மாமி நோட் பண்ணால் கரெக்டாக ஸ்டெப் மாம் நேராக டேயை கொண்டு வந்து டேயோட டேட் பக்கத்தில் விட்டுட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பையன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயோட டேட் அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணி டேயை பார்த்து அடுத்த செகண்டு டேயை அப்படியே புஷ் பண்ணி இழுத்து டைட்டாக ஹக் பண்ணால் நம்ம டே பெயின் தாங்க முடியாமல் லைட்டாக கட்டுறாரு. அதாவது இவங்க பனிஷ் பண்ண சொல்ல அடிபட்டுருக்கும்ல அந்த பிளேஸில் ஹேண்ட்ஸ் பட சொல்ல வலி தாங்க முடியாமல் கட்டுனா, என்னாச்சு டைமா என்னடா ஆச்சு, ஏன்டா டேடு மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிற, டேடை கூட பார்க்க வர மாட்டியா நீ, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இன்னுமா டேடு மேலே உனக்கு கோவம், ஹாஸ்பிட்டலில் கூட என்ன பார்க்க வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயோட ஐஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக கலங்குது. இந்த மாதிரி கலங்கினா டே வந்து சேகையால், அதோட பேச முடியாதவங்க சேகையால் பேசுவாங்களே அந்த மாதிரி நம்மகிட்ட ஏதோ பேசுறதுக்கு வருவாரா, ஆனால் பட் அந்த பேச வர மூமெண்ட்டு ஸ்டெப் மாம் பிரேக் பண்ணுறாங்க. டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு, அவனே ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருப்பான், நீங்கள் ஏன் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆக்குறீங்க, இல்லை டேயா நீ ஏற்கனவே டேடை பற்றி திங்க் பண்ணி ரொம்ப பயந்து போயிருக்கல்ல, சரி வா நீ ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டேடுக்கிட்ட பேசக்கூட விடாமல் நேரம் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணேன். டாக்டர் சொன்னது பார்த்த மூமெண்ட் இங்கே ஹவுஸில் நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டேன். அப்போ எதுவும் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டேன். நம்ம டேயோட டேட் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜான் கிம்மிட்ட கேட்டால், எங்கள் ஹவுஸில் ஏதோ ப்ராப்ளமாக இருந்த மாதிரி இருக்குடா, எனக்கு ஏதோ தப்பாக இருந்த மாதிரி இருக்குது, என்னை மீட் பண்ணதுக்கு ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே ஜங்குக்கு அங்கே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு காட்டினா, ஜங்குக் அவர் ஒரு சிட்டி, டே இருக்கிறது வேறு ஒரு சிட்டி, ரெண்டு பேருமே வேறு வேறு சிட்டி. ஆனால் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், ஜங்குக்கோட டேட் சரியான ஒரு ரிச்சான பர்சன். ஜங்குக்கோட டேட் இருக்கார்ல, டேடோட சிஸ்டர் ஜங்குக்கோட ஆன்ட்டியை தான் டேயோட டேட் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஜங்குக் டேயோட மாமா. ஓகேயாடா, இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஹவுஸ்க்குள்ளன்றானா, ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜான் கூப்பிடுவோம், என்னாச்சு டேட் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கரெக்டாக ஜங்குக்கோட டேடுக்கிட்ட வந்தான். உன்னை அங்கிள் பார்க்கணுன்னு சொல்கிறாரு, ஏதோ ஹவுஸில் ப்ராப்ளமா, நீ ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வருவியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த சிட்டிலேருந்து அந்த சிட்டிக்கு எப்படி டேட் போக முடியும், எனக்கு கம்பெனியில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாரி சொன்னான். இப்போ ஜங்குக்கோட மாம் தான், அதான் டேட் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்கல்ல, அங்கிளுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் இருக்கும், நீ என்னங்கிற மாதிரி ஒரு டைம் நோட் பண்ணிட்டு வா, அது மட்டும் இல்லை ஏதோ அவருக்கு ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளம் ஆயிருந்துச்சான், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடு மாமும் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு, சரி ஓகே நெக்ஸ்ட் டே நான் அந்த சிட்டிக்கு போகிறேனுங்கிற மாதிரி ஜங்குக் நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் ஜங்குக் சொன்ன பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரியே
அவர் நேராக டேயோட ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்தமாரி என்ட்ரானா இப்போ டேயோட ரூம்குள்ளே டே கிட்ட நம்ம லீ பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்கான். டேயை பயமுறுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் போட்டு டே கிட்ட ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த மூமெண்ட்டுக்கு டே ஸ்டாக்கிள் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் டே கூட ப்ளே பண்ணிகிட்ருக்குற அந்த மூமெண்ட்ஸில் ஜங்குக்குள்ளே என்ட்ராகி கிம்மோட நேமை சொல்லி கூப்பிட்றாரு. கிம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கூப்பிட்ற சவுண்டுக்கு டேட்டை ப்ளே பண்ண ட்ரை பண்ண லீடா அதே அவன்டா ஹவுஸுக்குள்ளே வந்து ஏன் டாடோட நேமை சொல்லி கத்துறதுங்கிற மாதிரி டேயோட ரூமை விட்டு வெளியே வந்தால் நல்ல வேலை வெளியே போயிட்டான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த ஸ்டெப் மாமுக்கு வர வேலைகளை எப்போ பார்த்தாலும் இவனை ஹவுஸில் சிங்கிளாக விட்டுட்டு எங்கேயாவது கிளம்பி போயிருந்தாங்க. இவன்கிட்டேருந்து நான் ஒவ்வொரு டேயும் தப்பிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டே திங்க் பண்ணபடியே கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். ஜங்குக்கை வந்து நல்லாவே நம்ம டேக்கு தெரியும். அதாவது ஜங்குக்கு வந்து அவரோட மாமா இல்லை, அதனால ரொம்ப நல்லா தெரியும். ஹை மாமா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் டேயை தெரியவே இல்லை. லீயும் டேயை நோட் பண்ணிட்டு அங்கிள் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹே ஜேகே அப்படிங்கிற மாதிரி லீ செலவும் நான் ஜேகே தாண்டா, உன்னை விட எனக்கு ஏஜ் அதிகம், எதுக்குடா அப்படி கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அங்கிள் நம்ம டேயோட டேடோட ரூமில் தானே இருந்திருப்பாரு. அந்த ரூமுக்கு கரெக்டாக லீ கூட்டிகிட்டு போகிறான். இப்படி லீ கூட்டிகிட்டு போனால் லீயை நோட் பண்ணிவிட்டு நீ ரூமை விட்டு வெளியே போ, நான் ஜங்குக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா இது சீக்ரெட்டா, நான் ஏன் வெளியே போகிறேன், நான் உங்கள் சன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரூமை விட்டு வெளியே போனால் வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட என்னெல்லாமல் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினா ஜங்குக்குமே நம்ம டேயோட டேடுக்கிட்ட இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 2 days இந்த ஹவுஸில் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்கவும் அவ்வளோ டேஸ் என்னால் இருக்க முடியாது, 1 day வேணால் நான் அவங்க கூட ஸ்டே பண்ணுறேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட டேடு பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. டேயோட டேடு கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் இதை லீயோட மாம் நோட் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டெப் மாம் நோட் பண்ணிவிட்டு இந்த ஜங்குக் இந்த கண்ட்ரிலேயே டாப் 10 பிஸ்னஸ் மேனில் 10வது பிளேஸில் இருக்கிற ஒரு பர்சன்ட்ரா லீ, உனக்கு தெரியுமா? இவனை மட்டும் நீ மேரேஜ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, இந்த டேயோட ஹவுஸில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸை விட அவன் ஹவுஸில் அவனோட பேரண்ட்ஸ்க்கு ஒரே சன்னு தான், செம ரிச்சான பர்சன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் லீக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு பயங்கரமாக லீயோட மாம் ஸ்டெப் மாம் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு லீயுமே வாவ் செம ரிச்சான ஒரு பர்சன்டா, பார்க்கவும் நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீயுமே ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்போ ஜங்குக்கு அப்படியே கீழே வந்து ஃபுட்டை சாப்பிட வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான். இப்போ இந்த பிளேஸில் நியூவாக ஜங்குக் வந்து இருக்கிறார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு டேயை மேடு கூட இருக்க விடாமல் டே எப்போது மேடு கூட இருக்கிறவர் டேடும் இருக்கிறாரு, இப்போ ஜங்குக்கும் வர வந்துருக்கானுங்கிறதுனால டேயை ஃப்ரீ பண்ணி விட்ருப்பாங்க. டே ரொம்ப நார்மலாக தான் இப்போ இருக்கிறாரு. அதாவது எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது, ரூல் போடுறது, பனிஷ் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவரோட ஹவுஸில் இவ்வளோ ஃப்ரீடமாக இருப்பார், அந்த மாதிரி இப்போ ஃப்ரீடமாக இருக்கிறாரு. அந்த ஃப்ரீடத்துலேயே நேராக மேலேருந்து கீழே இறங்கி வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்து நம்ம டே உட்காருவாரா அந்த மாதிரி உட்காந்தான். ஜங்குக் அப்படி நிமிட்டு நம்ம டேயை பார்க்குறாரு. ஆனால் பட் நம்ம டேயை மொத்தமாக இக்னோர் பண்ணுறாரு. டேக்கே அது ஏன்னு தெரியல, அப்படியே நோட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டெப் மாம் தான் ஜங்குக்கிட்டையும் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையுமே டேயோட மாம் டெத் ஆகிருப்பாங்கள்ல, சைல்டு ஏஜ் ஒரு 10 ஏஜ் போல் டேயோட மாம் டெத் ஆகிருப்பாங்க. அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான். அந்த ஆக்சிடெண்ட்டில் டேயோட மாம் டெத் ஆகிறதுக்கு ரீசன் டேயால் தான் டேயோட மாம் டெத் ஆனாங்கங்கிற மாதிரி சொல்லி டேயை வந்து ஒரு பேட் பாய் மாதிரியும் டே வந்து எங்களை இந்த பிளேஸில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவங்க கஷ்டப்படுத்துறத படுத்திட்டு டே தான் எல்லாம் பண்ணுறான், டே ரொம்ப ரொம்ப பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி டேயை டோட்டலி பேட் பாய் மாதிரியே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் ஸ்டெப் மாம் பெரிய ஒரு ஸ்டோரியே சொல்லி வச்சுருப்பாங்க. தன்னோட சிஸ்டரை கில் பண்ண வச்சதும் டேயால் தான் தன்னோட சிஸ்டர் டெத் ஆகிட்டா. இப்போ இந்த பிளேஸில் இந்த மாதிரி எல்லாரையுமே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கான் அந்த டே. இந்த அளவுக்கு டே மோசமான பையனாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி டேவோட பேரண்ட்ஸும் நம்ம டே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஜங்குக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக டே தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டேயை மொத்தமாக இக்னோர் பண்ணுறாரு. ஆனால் அது நம்ம டேக்கு தான் தெரியல. இப்போ அப்படியே அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் டே அப்படியே அவரோட ரூமை விட்டு வெளியே வந்தான். நம்ம லீடா டேயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இவையே நம்மளை இப்போ கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே நம்ம லீயை நோட் பண்ணோம்.
என்னடா என்ன அப்படி பட்டுட்டா மட்டும் என்ன பண்ணிடுவியா? கத்த முடியாது, பேச முடியாது, அமைதி அங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், எதுவுமே பேசாமல் கரெக்டாக லீ பக்கத்தில் வந்து நான் பறந்துனா உன்னை டேடு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லூசு பயல, டேடு கூப்பிட்டாருன்னு மட்டும் சொல்லி தொலைய வேண்டியதுனடா, ஏன்டா என்ன பயமுடுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேயோட ரூம்குள்ளே போனோம். டேடு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனுக்கு போயிருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ டேயோட டேடு தான் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருந்து ஜங்குக்கிட்ட என்னெல்லாமோ சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜங்குக் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் ஜங்குக், ப்ளீஸ் உன்னை விட்டால் என் சன்னை யாருமே பார்த்துக்க முடியாது. எனக்காக என்ன ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. நான் டெத் ஆகிட்டேன்னா என் சன்னை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம எமோஷனில் கெஞ்சி கதறி அழுது நம்ம டேயோட டேட் எல்லாமே பேசிகிட்டு இருந்தா. அந்த ரூம்குள்ளே லீயோட மாம் லீ நம்ம 3 பர்சன்ஸும் உள்ள என்ட்ரானா. நம்ம டேயோட டேடு பக்கத்துலேயே டேயோட டேடோட மேனேஜர் இருப்பார்ல, அவருமே இருக்கார். இந்த மாதிரி இருந்தான். அந்த பேப்பர்ஸை அப்படியே ஜங்குக்கோட ஆன்சரை கொடுத்துட்டு, ப்ளீஸ் ஜங்குக்கு இந்த அங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சுவார். இந்த மாதிரி கெஞ்சினான். இந்த அளவுக்கு அங்கிள் கெஞ்சுற மூமெண்ட்டை பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் ஜங்குக்கு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி சைன் பண்ணான். இங்கே என்ன நடக்குதுங்கிறது லீக்கும் லீயோட மாமுக்கும் தெரியவே இல்லை. தெரியாத அந்த மூமெண்ட்டுக்கு டேயை பக்கத்தில் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான். டேயுமே கரெக்டாக டேயோட டேடு பக்கத்தில் வந்து நிற்பாரு. அந்த மாதிரி நின்னான். நீ இதில் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்கு டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்டான். டேடு சொன்னால் கண்டிப்பாக கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதையுமே நம்ம டேட்ட கேட்காமலே சைன் பண்ணுறது. இந்த மாதிரி சைன் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்து டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, உன்னை நம்பிட்டேயே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ சன்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே டேயோட டேடு டெட் ஆகிடுவார். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்லி டேக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. தனக்குன்னு இந்த வேர்ல்டில் இருந்தது டேடு மட்டும்தான். டேடை கூட நம்ம கொஞ்சம் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலையே, டேடு இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலில் டேடை ஹக் பண்ணி நம்ம டே கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணால் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு ஜங்குக் கால் பண்ணி டேயோட டேடு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருந்து இப்போ டெட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் இதை கேட்டு ஷாக் ஆகி அவங்க சிட்டிலேருந்து இந்த ஹவுஸ்க்கு வராங்க. இந்த பிளேஸில் டேயோட டேடுக்கு ஃபியூனல் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா அன்னைக்கு நைட்டு டேயோட பேரண்ட்ஸோட பிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி, இந்த வேல்டில் மாமன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சேன், டேடு நீயுமே என்னை விட்டுட்டு போயிட்ட, இனி இந்த பிளேஸில் லீயோட மாமும் என்னை கீல் பண்ணிடுவாங்க, நான் இனி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, 2 பேருமே இந்த வேல்டில் இல்லையே, நான் இனி என்ன பண்ணுவேன், சிங்கிளாக இருக்கிறேன்னு, என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, மாமும் டேடும் மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கரெக்டாக டேயோட ரூம் டோரை நாக் பண்ணவும், டிவி எல்லாத்தையுமே வைட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேயோட பேரண்ட்ஸோட பிக்கை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே டோரை வந்து ஓப்பன் பண்ணான். உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேயால் பேச முடியாது ஓகேயாடா, ஆனால் பட் நான் பேசுகிற மாதிரி சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜங்கு கூப்பிடுறத பட்டுட்டு நம்ம டே வந்து சேக்கியாலேயே எங்கே போகணும், எங்கே கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். மேரேஜ் ஆயிடுச்சுல, உன் டேடு தானே மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு, அப்போ நீ ஏன் கூட ஏன் ஹவுஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கூப்பிடவும், நான் உங்கள் ஹவுஸுக்கா, என்ன சொல்கிறீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சேகியாலேயே நம்ம டே பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு ரூமுக்கு வெளியே நம்ம ஜொங்கு கீழ்க்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா டே ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், அண்டா அங்கேருந்து போகணுங்கிறம்ல உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக டேயை கீழே கூட்டிட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டிட்டு வந்தோம். நம்ம ஜொங்கு கூட பேரண்ட்ஸ் 2 பேருமே நம்ம டேயை பார்த்து, ஏன்னா அங்கிள் அதாவது டேயோட டேடு தானே மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்கு கூட டேடுமே பெருசாக ஃபைட் எதுவும் பண்ணிக்கலாம். சரி ஓகே மேரேஜ் பண்ணிட்டானுங்கல்ல, டே நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடலாங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயை ஜொங்கு கூட ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணோம். இந்த டே இங்கேருந்து போயிட்டான்னா அவ்வளோ ப்ராப்ளமும் நமக்கு தானே. இனி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டேயோட நேமில் தானே இருக்குது, இப்போ வரைக்கும் சேஞ்ச் பண்ணலையே, அதுக்குள்ளே இந்த கிம்மு டெத் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி நம்ம லீயோட மாம் பயங்கரமாக ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணி, என் சன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப பிரிஞ்சிருவேன், கொஞ்சம் டேஸ் நாங்கள் வந்து நார்மலாக தண்டியும் உங்கள் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணலாமாங்கிற மாதிரி, கொஞ்சம் டேஸ் ஜொங்கு கூட ஹவுஸில் ஸ்டே பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி அழுது
அந்த பிளேஸில் லீயோட மாமையும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கே ஹோல் ஒர்க்கே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் நம்ம இங்கேருந்து போனாலும் நம்மளை விட மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீயோட மாமியை நோட் பண்ணால் எங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஹவுஸை கட்டுடு. இப்போ 1 டே ட்ராவலுக்கு அப்புறம் நைட்டு தான் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கே ஹாப்பி தன்னோட மாமாவை மேரேஜ் பண்ணியிருக்குங்கிற இந்த ஹாப்பிலையும் அவர் லைஃப் இதுக்கப்புறமாவது ஒரு ஹாப்பியான லைஃப் நமக்கு கிடைக்கும். பேரண்ட்ஸ்கிட்டேருந்து கிடைக்காத லவ், என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுக்க முடியாதுன்ற லவ் தன்னோட ஹஸ்பண்ட்கிட்டேருந்து கிடைக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஹாப்பியாக தான் வருவார். இந்த மாதிரி ஹாப்பியாக வேண்டாம். இப்போ கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரான அடுத்த செகண்டு ஜங்குக் அவரோட ரூமுக்கு போனால் அவரோட ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் இப்போ ரூமுக்குள்ளே தான் நம்ம ஜங்குக் அப்படியே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட பேசுறதுக்காக பக்கத்தில் வந்தான். இங்கே பாருடா, என்னை நல்லா பாரு, உன்னோட கேரக்டரும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ ரொம்ப பேட் பாய். உன்னை பற்றின ஸ்டோரி மட்டுமே எனக்கு தெரியும். நீ தானே அவரோட மாமா இந்த மாதிரி கில் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி சொல்லி ஸ்டெப் மாமா என்ன மாதிரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஜங்குக் பேசி பிடிச்சி திட்டிட்டு உன் டேடி என்கிட்ட அந்தளவுக்கு கெஞ்ச போய்தான்டா உன்னை நான் மேரேஜ் பண்ணேன். அங்கிள் மேலே நான் வச்சுருக்க ரெஸ்பெக்டில் இருந்தால் நான் உன்னை மேரேஜ் பண்ணேன். மற்றபடி உன் மேலே எனக்கு குட்டியாக கூட ஃபீலிங்ஸ் இல்லை. இங்கே பார், இந்த பெட்லேயோ இங்கே இருக்க திங்ஸ் எதையுமே நீ டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கீழே ஒரு ஃப்ளோரை காட்டினா அந்த ஃப்ளோர்லலாம் ஸ்லீப் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பெட் கிடக்குது. அதுதான் உன்னோட பிளேஸ். அங்கே தான் நீ இருக்கிற. அந்த பிளேஸில் இருந்து இங்கே என் மாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் நீ பண்ணிகிட்ருக்க. மேரேஜ் பண்ணியாச்சு, ஹஸ்பண்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னோட ஹார்ட்டில் எதையும் தேவையில்லாதது திங்க் பண்ணிடாத. ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் நம்ம ஜங்குக்கு மிரட்டிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவார். அந்த மாதிரி போனால் ரொம்ப ஹாப்பியில் வந்தவர் தன்னோட லைஃப்பில் இந்த லைஃபாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பேரண்ட்ஸ் கூட இருக்க சொல்ல கிடைக்காத லவ்வும் ஹஸ்பண்டோட லைஃப்பில் ஹஸ்பண்ட் கூட இருக்க போகிற அந்த லைஃப் மூமெண்ட்டில் கிடைக்கும்னு திங்கிங்கில் நம்ம டேக்கி இந்த மாதிரி ஜங்குக்கு பேசிட்டு போகிறது கேட்டு இன்னுமே ஃபுல்லாக உடஞ்சி போய் அந்த ஃப்ளோரில் ஒரு பெட்டை கட்டியிருப்பார்ல, அந்த பெட்டில் கரெக்டாக உட்காந்துட்டு என்னால் என் லைஃப்பை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவும் முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இது என்ன மாதிரி லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலில் க்ரை பண்ணபடியே அந்த பெட்லேயே உட்காந்துருந்தா. நைட்டு இப்போ டின்னர் சாப்பிட்ற டைம் எல்லாருமே டின்னர் சாப்பிட்றாங்க. வராரு. ஆனால் டேக்கு யாருமே ஃபுட் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வைக்காத இந்த மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் போல் ஃபுட்டை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே யாருக்கிட்டையும் எதையுமே பேசாமல் எல்லாரோட ஃபேஸையும் நோட் பண்ணபடியே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டா அவங்கவுங்க ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டு அடுத்த செகண்டே அவங்கவுங்க ரூமுக்கு போனோம். இப்போ கரெக்டாக ஜங்கு கூட ரூமுக்கு வருவார். ஆனால் பட் இப்படி ரூமுக்கு வர அப்படியே நம்ம லீவ் பிடிச்சிட்டு என்னட்டையா என்கிட்டருந்து தப்பிச்சிட்டு நினச்சிட்டியா? என்கிட்டருந்து நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. என்ன மேரேஜ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் கூட இருக்க போகிறோம், ப்ரொடக்டில் இருக்க போகிறோன்னு திங்க் பண்ணுறியா? அந்த ஜங்குக்கு ஒன்றும் லவ் பண்ணி ஃபீல் பண்ணி மேரேஜ் பண்ணல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு. இப்போவும் நீ ஆன்சரில் சிக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நம்மகிட்டே பயமுறுத்தவும் நம்மகிட்டே அப்படி லீவ் பிடிச்சி தள்ளி விடுறான். போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி இப்படி தள்ளி விட்டுட்டு நேராக ஜங்கு கூட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரானா. நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் கூட இருக்கணும்னு என் மாம் என்னெல்லாமோ திங்க் பண்ணாங்க. பாட்டியா இப்போ இந்த மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்குள்ளே போயிட்டான். கண்டிப்பாக இந்த ஜங்குக்கும் க்ளோஸே ஆகிடக்கூடாது. க்ளோஸ் ஆனாங்க நமக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவனுக்கு கொடுத்த ரூமுக்கு போனான். இப்போது ரூம்குள்ளே தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்போது இருக்க திங்கிங்லேயே டவலை வேர் பண்ண பொசிஷனில் பாடியெல்லாம் ரப் பண்ணபடி கரெக்டாக முன்னையை நிற்பாரா. இந்த மாதிரி நின்னாட்டி செம்ம ஷாக் ஆகி ஜங்குக்கை டாப் டு பாட்டம் வரைக்கும் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிட்டு என்னடா பார்த்துட்ருக்க, என்ன பார்த்துட்ருக்க, ஏன் முன்ன பின்ன இப்படிலாம் நீ பார்த்தது இல்லையா, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி திட்டவும் அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு சாரிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்படியே நேராக அவருக்கு கொடுத்த பெட்டில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தேன். ஜங்குக்கு அப்படியே இருக்காரு அந்த திங்கிங்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவரோட ரூமில் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பெட்டில் படுக்கிறதுங்கிற மாதிரி நார்மலாக பெட்டில் உட்காந்துருந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணபடி ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆனால் நம்ம டேக்கி தான் ஸ்லீப்பிங்கே வரல. அவங்க பேரண்ட்ஸோட பிக் அப்படியே ஹேண்ட்ஸில் இட்டபடியே என் லைஃப் இன்னும் எந்த அளவுக்கு ஹெல்ப் மாதிரி இருக்குன்னு தெரியவே இல்லை.
கண்டிப்பாக ரொம்ப மோசமான ஹெல்லாக இருக்கும் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிக்கே அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கட்டே நம்ம ஜங்குக்கை புஷ் பண்ணி இழுக்கிறாரு. ஏன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட் டேயோட மாமா கீல் பண்ணது, அப்புறம் டே ஒரு பேட் பாய், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கே நம்ம டேயை பனிஷ் பண்ணுறாரு. எழுந்து போய் ஒர்க் பண்ணுறான், பாட்டுக்கு ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டி நேராக கொண்டு வந்து ஹாலில் விட்டான். அங்கே ஹாலில் இருக்கிற மேட்ஸ் கூட சேர்ந்து எப்படி டேயோட ஹவுஸில் நம்ம டே ஹவுஸ் முழுக்க க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அதே ஒர்க்கு தான் இப்போவும் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கே தன்னோட லைஃப்பில் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஒரு பிளேஸ் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஹஸ்பண்ட்கிட்ட வந்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் என் லைஃப்பில் எதுவுமே மற்ற எதுவுமே சேஞ்ச் ஆகலைங்கிற மாதிரி அந்த ஒர்க் எல்லாத்தையுமே இது தன்னோட ரெகுலர் ஒர்க்கு தானேங்கிற மாதிரி அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா லீக்கும் ஸ்டெப் மாமுக்கு தான் பயங்கர சிரிப்பாக இருக்குது. பாட்டியா இவனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்ட்டு. ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் ஜங்குக்கு இங்கேருந்து போகிட்டு இவனை படாத பாடுபடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வில்லத்தனமாக வர திங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். டேஸஸ் அதே மாதிரி தான் போகுது. இந்த மாதிரி போனான் டே ஜேகேவோட மாம் சொல்கிற எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாரு, என்னென்ன ஒர்க் கொடுத்தாலும் எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணான். ஜங்குக்குமே ஜங்குக்கான ஒர்க் என்ன வேணும்னு கேட்குறாரோ அதை கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட கம்பெனியில் தான் ஒரு டெண்டர் மீட்டிங்கில் நம்ம ஜங்குக் வின் பண்ணியிருப்பாரு. வின் பண்ண மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகி ஹவுஸில் பெரிய ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பார்ட்டியை ரெடி பண்ணியிருந்தான் நம்ம ஜங்குக்கு தான். டேய் இது வரைக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேட்ஸ்லாம் ஒரு நார்மலான ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி தான் டே வேர் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இது ஒரு ஃபங்க்ஷனில் ஜங்குக்கோட ஒய்ஃப்னால் கொஞ்சம் அவரோட லுக்கில் சேஞ்ச் ஆகியிருக்குங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கின் வேறு மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸை விட்டுட்டு இவங்க எல்லோரும் கோட் ஷூட் அப்படி வேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பிளாக்கில் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு இப்படி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலை வச்சு ஹேரை ரப் பண்ணப்படி வெளியே வர டே முன்னாடி வந்து நிற்பார். அந்த மாதிரி நின்னோம். டே ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்தா என்ற ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுக்கவும் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்குறாரு. அதாவது சைகையால் தான் இந்த மாதிரி கேட்டான். அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணுமாடா, ஆர்ட்ரு போட்டோம்னா செய்யணும், என்ன சொல்கிறேன்னு அதை செய்யணும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வாங்கிட்டு போய் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே வச்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து ஜங்குக்கு அந்த ரூம்குள்ளே இல்லை. எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தாருன்னு தெரியலையே, ஏதாவது நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட முழுக்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் காத்திருக்குன்னு தெரியலையே. ஏற்கனவே மார்னிங் நம்ம ஸ்டெப் மாம் வந்து ஃபுட்டை ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க, அதில் ஏதோ சால்ட் அதிகமாகிட்டுன்னு சொல்லிட்டு டேக்கு ஒரு ஸ்லாப்பு கூட விழுந்துருக்கும். அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஸ்டெப் மாம் ஏதோ புதுசாக கேம் ஆடுறாங்க போலிக்கு, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, எந்த அளவுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணியிருந்தா அந்த என்னை திட்டியே தீர்த்துருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக இந்த ரூம்குள்ளே என்ட்ராகிட்டே இந்த லுக்கில் இருக்கிறத பார்த்துட்டு ஹலோ டயா, செமையாக இருக்கிறியே, செம நைஸாக இருக்கேன் இந்த ஷர்ட், இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, நாங்கள் கொடுத்த ட்ரெஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நினச்ச டெய்லி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிப்பானா. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் இங்கே ரெண்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லீக்கிட்ட இந்த சைகை மூலியமாகவே பேசுகிறாரு. தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத, எதுக்காக இந்த மாதிரி ரூம்குள்ளே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ மட்டும் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறத மட்டும் ஜங்குக் பாட்டாருன்னா ஒன்றா டாண்டிட்டுமா அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். ப்ராப்ளம் பண்ணாத லீ, இங்கே இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே ஜங்கு கூட மாம் என்றானாம். லீயும் டேயும் அப்படி ஜங்கு கூட மாமை நோட் பண்ணான். உன்னை கீழே இறங்கி வர சொல்கிறாங்க, கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூட மாம் அங்கேருந்து போனால் ஆன்ட்டிக்கு என் மேலே என்ன கோவமோ தெரியல, இந்த ஹவுஸில் எல்லாருமே என் மேலே கோவத்தில் தான் இருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லீயோட மாம்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் லீயை பார்த்து முறைச்சா, என்னடா முறைச்சே என்னை எரிச்சிருவப்பளுக்கு, போ அதான் உன் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாம்ல கீழே வர சொல்லி போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி ரூமுக்கு வெளியிட்டலாம். இருடா ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுக்கு அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே நேராக கீழே ஸ்டெப் இறங்கி கீழே வர அந்த மாதிரி வேண்டாம். டேயோட ஜங்குக்கோட டேடு தான்
டேங் வந்துட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அண்டில் நம்ம ஜங்குக்கிட்ட அங்கே இருக்க ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர், மைக்கில் பேசிகிட்டு இருந்தவர், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அது வந்து ஒரு குட்டி ஆக்சிடெண்ட்டில் இந்த மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டேன், இவன் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி ஜான் டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் இன்ட்ரோ கொடுப்பாராம். இப்படி ஒரு லுக்கில் வந்து நிற்கிறத பார்த்து நம்ம ஜங்குக்கு செம ஷாக் ஆகி நேமை சொன்னவர் மைக்கி கீழே போட்டுருவார். இந்த மாதிரி கீழே போட்டுட்டு பக்கத்தில் அவ்வளோ க்யூட்டாக செம ஹாட்டாக வந்து நிற்கிறேன். இப்போ பாரு அந்த மாதிரி பார்த்தா ஜங்குக்காலே நம்ப முடியல. நான் மேரேஜ் பண்ண பையனாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். கீழே விழுந்த அந்த மைக்கை அப்படியே நம்மகிட்ட எடுத்து ஜங்குக்கோட ஆன்சரில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக்கு அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அது தெரியாமல் ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஸ்பீச் பேசுகிறாரு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ஃபங்க்ஷனில் எல்லா ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் ஃபுட்டு ட்ரிங்க் பண்ணுறதுங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து அந்த பிளேஸில் அப்படியே ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய க்ரௌடு இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே இதான் ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட நிற்கிறது. எல்லாருமே வித்தியாசமாக பேசுகிறது, டான்ஸ் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இங்கே நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டேக்கு அவ்வளோ வியர்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்கிறது நோட் பண்ணிட்டு பக்கத்தில் வந்துட்டு என்னடா எல்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறியா? இன்னும் உனக்கு நிறைய ஷாக் இருக்குது. நீ என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்குங்கிறது உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி டேட்டா செலவம் ஏன் இந்த மாதிரி பேசுகிறானுங்கிற மாதிரி டேலியே நோட் பண்ணான். உன் மாமி உனக்கு வாங்கி கொடுத்த ஷர்ட்டு இங்கே இருக்குடி அப்படிங்கிற மாதிரி அவன் ஷர்ட்டையே சேஞ்சு பண்ணி வச்சுருக்கத காட்டுறான். இந்த மாதிரி காட்டுனா இப்போ தான் நம்ம ஜங்குக்கு ஏன் அந்த ரியாக்ஷனில் மைக்கெல்லாம் கீழே போட்டாருங்கிறதுக்கு இதுதான் ரீசன். நம்ம டேயோட ஷர்ட் அந்தளவுக்கு செம ஹாட்டாக இருக்குது. ஜங்குக்கு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார். செம நார்மலாக பிளாக் அண்ட் பிளாக்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாரு. அதுலேயே இதை சேஞ்ச் பண்ணி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸால் அடி வாங்கி கொடுக்கணுன்னு ஹோல் ஒர்க்கே பண்ணியிருந்திருப்பான். இப்போ ஷர்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதை பார்த்துட்டு அப்படியே நம்மகிட்ட ஷாக் ஆகி ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சேகியாலே அப்படி பேசுவாரான். அந்த மாதிரி பேசினா என்ன ஹஸ்பண்டோட ஹவுஸ் கொண்டதுலேருந்து உனக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அதான் ஹஸ்பண்டோட ஹேண்ட்ஸாலேயே கொடுக்கறதுக்கு இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். ஃபங்க்ஷன் முடியிட்டு உனக்கு இருக்க பெரிய பனிஷ்மெண்ட் நானும் என்னோடய மாமும் ஃபுல்லாக நோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக இந்த மாதிரி சிரிச்சப்படி நின்றுட்டு இருந்தான். ஐயோ அப்போ இந்த ட்ரெஸ் மாமா வாங்கி கொடுத்துட்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஸ்டேஜில் இப்படி பேசிக்கிட்டு அப்புறம் இந்த ஸ்பீச்லாம் பேசிகிட்டு இருந்தது பிரேக் பண்ணிவிட்டு பாட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹெவியாக முறைச்சிருந்துருப்பாரு. ஃபஸ்ட்டில் அது நமக்கு தெரியல, இப்போ தான் புரியுது ஜங்குக்கோட கோவத்துக்கு என்னடா காரணங்கிறது. இதை நோட் பண்ணதுக்கப்புறம் இனி இந்த ஷர்ட்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக அப்படியே அந்த பீப்புள்ஸ்க்கு நடுவுலோடி அப்படியே நேராக ஸ்டெப்புக்கிட்ட வர அந்த மாதிரி வேண்டாம் லைட்டாக ஸ்கிப் ஆகி அதோட வர பிளேஸில் லீயோட ஃப்ரெண்டு நோட் பண்ணிவிட்டு சிக்னல் கொடுத்து அடுத்த செகண்டு டேயோட லெக்கை தட்டி விடுவான். இந்த மாதிரி தட்டி விட்டான். அப்படியே போய் கீழே ஃப்ளோரில் விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா இந்த மூமெண்ட்டை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆனால் டக்குன்னு அப்படியே எழுந்து எல்லார்கிட்டேயுமே சேகியாலே சாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கனோட ஒய்ஃபால் பேச முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட அவ்வளோ பேர் இப்படி கேட்கவும் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான். இப்படி கீழே விழுந்து லைட்டாக நம்ம டேயோட ட்ரெஸ்ஸில் அந்த ஃபுட்டு ட்ரிங்க்லாம் கொட்டியிருக்குங்களா அந்த மூமெண்ட்டோடு நிற்கிற பார்த்துட்டோம். பயத்தில் செம பயத்தில் ரைஸில் நம்ம நிற்கிற நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு அவர் வேர் பண்ணியிருக்க கோட்டை அப்படியே நம்ம டேயோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணபடி போட்டுட்டு அதனால இப்போ என்னோடய ஒய்ஃபுக்கு சேர்த்து நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு க்ளோஸாக இழுக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு பிளேஸில் இந்த மாதிரி இருக்குன்னு கூட தெரியாதா? இந்த மாதிரி தான் கண்ணு கூட தெரியாத அளவுக்கு நடப்பியா? ட்ரெஸ்ஸு முழுக்க ஃபுட்டு கொட்டியிருக்கு. என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்க? உன்கிட்ட நான் என்ன கெடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமாட்டுட்டுனா நம்ம மறுபடியும் ஜங்குக்கிட்ட சேகியால் பேசுகிறாரு. எனக்கு எதுவும் தெரியாது, ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆனது தெரியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சேகியால் பேசினோம்.
முதல்ல போய் வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்கு போக சொல்ல நிம்மதி போக சொன்னோம். அப்படியே ஜங்குக்கோட கோட்டை க்ரிப்பாக பிடிச்சபடி மேலே நேரம் ரூமுக்கு வந்துட்டு நம்ம வந்து அந்த கோட் எல்லாத்தையும் கழட்டி ரிமூவ் பண்ணி போட்டுட்டு வேறு ஒரு ஷர்ட் பிளாக் கலரில் வேறு ஒரு ஷர்ட் நார்மல் ஷர்ட் எடுத்து வேர் பண்ணபடி இப்போ ரூமை விட்டு வெளியே வரல, ரூம் டோர்கிட்டே நிற்கிறாரா அந்த மாதிரி நின்னோம். ஜங்குக்கு அப்படியே அந்த பிளேஸில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியும் இன்னும் ரூம்லேருந்து வரலங்கிற மாதிரி ரூமை நோட் பண்ணால் இங்கே நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்த பயத்திலேயே ரூம் டோர்கிட்டேயே நின்று அவ்வளோ மூமெண்ட்ஸையும் வியாடாக தான் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்கிறத ஜங்கு கீழேருந்தே நோட் பண்ணுறாரு. இப்போ பார்க்க நம்மகிட்ட செம்ம க்யூட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ண சொல்ல ரொம்பவே அழகாக இருக்கிறாரு. இந்த மாதிரி ரூம் டோர்கிட்டேயே நிற்கிற மூமெண்ட்டை ஜங்கு கூட மாம் நோட் பண்ணிவிட்டு இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்கு கூட மாம்கிட்ட ஆண்டி எனக்கு அங்கே போக ரொம்ப பயமாக இருக்குது, நான் ரூம்லேயே இருந்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவார். அந்த மாதிரி பேசினேன். நம்ம ஜங்கு கூட மாம் நோட் பண்ணிவிட்டு என் சன் அங்கே கீழே சிங்கிளாக நின்றுட்டுருக்கா, நீ ரூம்குள்ளே இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவட ஹேண்ட்ஸை பிடிச்சி வேக மீள்ட்டு கொண்டு வந்து ஜங்குக்கு பக்கத்துலேயே விட்டா ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணேன். அப்படியே ஷாக் ஆகி அப்படி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எதையுமே பேசாமல் அமைதியாக அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னேன். ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து வரதுக்கு ஒரு பர்சன்ட் கூப்பிட வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம தான் இந்த பிளேஸில் இருக்க மூமெண்ட்லாம் பார்க்க ரொம்ப வியர்டாக இருக்கட்டும் மாமா, நான் வேணா ரூமுக்கு போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா நம்ம ஜங்கு காண்டாகி ஃபங்க்ஷனே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், நீ ரூம்குள்ளே போயிருந்துட்டு அங்கே வந்துருக்க ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்ட்டெல்லாம் நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சேரில் கொண்டு வந்துட்டு உட்கார வைக்கிறாரு. இங்கேருந்து எங்கேயும் நகட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட செய்கை மூலிமா சொல்கிறது இந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ விருட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 1/2 hour போயிருச்சு. லீவ் வந்து ட்ரிங்க் பண்ண போடையில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னமோ வேறு ஏதோ ஒரு பிளான் போட்டுட்ருப்பான் அவளுக்கு. இந்த மாதிரி வேறு ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தான். அந்த பிளேஸில் நம்ம சுற்றி இப்போ நிறைய பாய்ஸ் நிற்கிறாங்க. அதாவது நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப்பில் உள்ள பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி சுற்றி வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக பிளாக் அண்ட் பிளாக்கில் செம்மையாக இருக்காரா. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம கிட்ட நின்றுக்கிட்டு கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு செய்கையாலே பேசுகிறாரா. பட் அங்கே இருக்கிற யாருக்குமே நம்ம பேசுகிறது புரியவே இல்லை. என்ன சொல்கிறாருங்கிறது புரியாமல் இருந்தாலும் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி கிட்ட நின்று சிரித்து பேசுவாங்களாம். இதை தூரத்துலேருந்தே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இவங்க எல்லோரும் தாங்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட் அந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டுக்கு டைக்குமே லைட்டாக ஹாப்பியாகி லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி அவங்கக்கிட்ட செய்கையாலேயே பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸில் ஒரு குட்டி பேபி கரெக்டாக நம்ம பக்கத்தில் வந்துட்டு ஒரு செய்கையால் பேசுகிறாருல, அந்த பேசுகிற மீனிங்க்கு ஆப்போசிட்டில் கூட ப்ளே பண்ணி விளையாடுது. இந்த மாதிரி கூட ப்ளே பண்ணி விளையாடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த பசங்கக்கிட்ட இந்த 5 பர்சன்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்த நம்ம அவங்க எல்லோரையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பேபி இப்படியே ஆன்சர் தூக்கிட்டு நான் என்ன மேட்ரு பேசினாலும் நீ என் கூட அதே மாதிரி பேசுவியா, நான் எப்படி பேசுகிறேங்கிறது உனக்கு நல்லா புரியுதா, நீ சின்ன பேபியாக தானே இருக்கிற, நான் என்ன லாங்குவேஜில் பேசுகிறேன்னு புரியுதா உனக்கு, எனக்கு பேச முடியாது, நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரி அந்த பேபிக்கிட்ட அப்படியே இந்த சைன் மூலியமாகவே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா அந்த பேபியுமே என்னோடய டேடுக்கும் பேச முடியாது, என் டேடும் நானும் இந்த மாதிரி தான் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னால் ரொம்ப ஹாப்பியாகி கரெக்டாக அவரோட டேடுக்கிட்ட வந்துன்னா அவன் அந்த கேலோட அந்த பேபியோட டேடும் இவன் சகியாலே பேசுகிற மூமெண்ட்டை தூரத்துலேருந்து பார்க்குறோம். நம்ம ஜங்குக்கு காண்டாகி பக்கத்தில் இருக்க ட்ரிங்க் கிளாஸ்லேருந்து ஃபுல்லாக ட்ரிங்கை சும்மா கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தவர் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு வேகமாக கிட்ட வந்தா உங்களோட நேம் இதுவா, என்னோட நேம் டேயாங், நான் என்னோடய மாமாவிட்ட மேரேஜ் பண்ணியிருக்கேன், உங்கள் ஒய்ஃப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னோடய ஒய்ஃப் டெட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே அவங்க லைஃப்பில் நடந்த மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சைகையால் பேசி இந்த மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு
இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேட்டா கேட்கவும், அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். எனக்கு தெரியும் நான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறது கேட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு நான் உனக்கு நிறைய ஸ்வீட் எடுத்து தரேன் வாரியானுங்கிற மாதிரி அந்த பேபி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல அந்த பர்சன்ட்டு நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு, உண்மையிலே நீ ஒரு பெரிய ஒர்க் தான் பண்ணியிருக்க ஜங்குக். உன்னோட ஒய்ஃபை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோ. பேச முடியாத பர்சன்ஸ்க்கு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் இருக்கா இல்லைங்கிறத நீ தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒய்ஃபை ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோ. நான் பண்ண தப்ப நீ பண்ணிடாதேங்கிற மாதிரி இப்படி 100% நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு அந்த பிளேஸ்லேருந்து நேராக டேக்கிட்ட போயிட்டு டேக்கோட ஆன்சர் இருக்க பேபியை வாங்கிட்டு டைம் ஆயிடுச்சு நாங்கள் ஹவுஸ்க்கு போகிறோங்கிற மாதிரி 2 பேருமே டேட்டா சொல்லிட்டு அங்கேருந்து போனோம். டேயுமே அவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிட்டு இருந்தவர் அந்த கேர்ள் பேபி போனதுக்கப்புறம் அப்படி ஃபேஸே சேட் ஆகுது. அந்த பொசிஷன்லேயே அப்படியே கரெக்டாக வந்து ஜங்குக்கு ஒரு சேரில் உட்கார சொல்லியிருப்பார்ல, அதே சேரில் அப்படியே போய் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இப்போ டைம் கரெக்டாக 11:00 ஆயிடுச்சு. ஒவ்வொரு மெம்பர்ஸாக அந்த பிளேஸ்லேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜங்குக்கு சொன்ன அந்த சேர்லேருந்து எழுந்துக்காம எல்லா பர்சன்ஸும் வெளியே போக தண்டியும் அதே பிளேஸில் அப்படியே உட்காண்ட்ருக்காரு. இதை நம்ம ஜங்குக் தூரத்தில் இருந்தே அவளத்தையும் நோட் பண்ணுறாரு. பக்கத்துலலாம் வரவே இல்லை. தூரத்தில் இருந்துகிட்டே என்னென்ன பண்ணுறான்ங்கிற மாரி நோட் பண்ணான். யார்கிட்டையும் எதையும் பேசாமல் ரொம்ப சைலண்டாக அமைதியாக அங்கே நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணபடி எல்லா ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் வெளியே போகட்டண்டியும் ஹவுஸ்க்கு போகட்டண்டியும் நம்மகிட்ட அந்த சேரை விட்டு எழுந்துக்க மாட்டார். எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்புறம் மேட்ஸ் எல்லோரும் அந்த பிளேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம்ல, அவங்க க்ளீன் பண்ண போகிற அந்த மூமெண்ட்டுக்கு டைமே டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிச்சனில் வைக்கிறது, ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது, அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் டேட்டியாக இருக்கும்ல, ஃபங்க்ஷன் ரன் பண்ண பிளேஸ் எவ்வளோ டேட்டியாக இருக்கும், அந்த பிளேஸே மொத்தமாக மேட்ஸ் கூட சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இதையுமே நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு கூப்பிடலாம் செய்யலை, மேலே ரூமுக்கு வா அப்படி இப்படின்னு எதுவுமே கூப்பிடாம நேராக நம்ம ஜங்குக் ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி ரூமுக்கு போனால் கீழே மேட்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி இப்போ டைம் கரெக்டாக 12:00 மேலே தாண்டிருச்சு. இந்த 12:00 மேலே தாண்டின அடுத்த செகண்ட் நம்மகிட்ட நேராக என்ன செய்வார்னா, டயர்டாயிருச்சு எல்லா ஒர்க்கையும் பார்த்தாச்சு, நம்ம போய் ஸ்லீப் பண்ணலான்ங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு வந்தால் நம்ம ஜங்குக் கீழே ட்ரிங்க் பண்ணது போடாதுன்ட்டு மேலே உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து பெட்ரூமில் உட்காந்துருந்தும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக் ட்ரிங்க் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த ட்ரிங்க் பாட்டிலை நம்மகிட்டே வந்து வாங்குறாரு. என்ன பண்ணுறீங்க மாமா, இவ்வளோ நேரம் நீங்கள் கீழே ட்ரிங்க் தானே பண்ணீங்க, நான் உங்களை பார்த்துட்டு தானே இருந்தேன், மறுபடியும் மேலே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த அளவுக்கு ஒரு பர்சன் ட்ரிங்க் பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினோம். இவன் வரட்டே நார்மலாக வாயால் பேசினாலே எனக்கு ஒன்றும் புரியாது, நீ வேறு சேகியாலே பேசிகிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி தீட்டு வரான்னு விட்டுட்டுனா அந்த பாட்டிலை ஜங்குக் கூட வந்து வாங்கி பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு, நீங்கள் வேணால் ஸ்லீப் பண்ணுங்க மாமா, நான் வேணால் உங்களுக்கு காலை பிடிச்சி விட்டுமா, கையை பிடிச்சி விட்டுமா, இல்லாட்டி ஏதாட்டும் ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட பேசினா, நீ என்ன பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் நம்ம டேக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல், நீங்கள் ட்ரிங்க் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, டைம் ஆயிடுச்சு 12:00 ஆயிடுச்சு, ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் செஞ்சு காட்டுவார். அந்த மாதிரி காட்டுனா, நான் ஸ்லீப் பண்ணுறது இருக்கட்டும், நீ போய் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிடிச்சி திட்டுவாரா. அந்த மாதிரி திட்டுனா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்லீப் பண்ண வேண்டாம், என்னடா கீழே அவ்வளோ பிளேஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. அதுக்கப்புறம் நம்ம நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நார்மலாக ஸ்லீப் பண்ணதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நார்மல் ஷார்ட் எடுத்து வேர் பண்ண போயிடும். கரெக்டாக வந்து அந்த கீழே ஃப்ளோரில் படுக்கிற பெட் இருக்குல்ல, அதில் வந்து படுத்துட்டு டைட்டாக செக் பண்ணி பார்க்குறாரு. ஐயோ 1:00 ஆக போதா, இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் தானே நம்மளால் ஸ்லீப் பண்ண முடியும், அப்புறம் இந்த லீடாக வந்து நம்மளை எழுப்பிடுமே, ஹவுஸை எவன்டா க்ளீன் பண்ணணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண போயிடும். நம்ம ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருந்தவர். அந்த பிளேஸில் நம்ம கிட்ட மற்ற பர்சன்ஸ் பேசினது, அப்புறம் டேயோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் பார்ட்டிகளில் நடந்த மூமெண்ட்ஸும் திரும்ப ஃபுல்லாக நம்ம ஜங்குக் ரீகா பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க பக்கத்தில் வந்துட்டு
டேக்கு பக்கத்தில் க்ளோஸாக பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுத்துட்டு டேயோட ஃபேஸில் கிடக்கிற அந்த ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணா டே ஷாக் ஆகி ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு இந்த மாதிரி பெட்டில் இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு மம்மா நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்லேருந்து எழுந்துக்கலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். ஜங்குக் டேக்கு மேலே ஓவராகி என்ன இப்போ கத்த போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட் அப்படி நாக் பண்ணுவாரா அந்த மாதிரி நாக் பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாது பேபி, அந்த பிளாக் கலர் ஷர்ட்டில் செம்மையாக இருந்த. ஆனால் நான் உனக்கு அந்த ஷர்ட் வாங்கி கொடுக்கலையே, நான் கொடுத்த ட்ரெஸ்ஸிங் சென்ட்டை எதுக்கு மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதுக்கு நான் காரணம் இல்லையே அந்த லீலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமா என்னை நம்பு நான் இல்லைங்கிற மாதிரி ஹெட்டை வேகமாக நாக் பண்ணுவார். இந்த மாதிரி நாக் பண்ணால் எவ்வளவு திமிர் இருந்தால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு ஏன் முன்னே வந்து நெப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் நம்ம டேயை கொஞ்சம் திட்டிட்டு டேயோட நெக்கை அப்படியே கிஸ் பண்ணவும் டே ஷாக் ஆகி மறுபடியும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். உண்மையிலே பேபி நீ செம ஹாட்டாக க்யூட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண போடையில் நம்ம ஜங்குக் ரியாலிட்டியை மொட்டை இறந்து டேக்கிட்ட ப்ளே பண்ண ஆரம்பிப்பார். இந்த மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். மாமா ட்ரிங்க் பண்ண போடையில் என்னடா பண்ணிகிட்ருக்கேன், என்னை விட்டு மூவ் ஆன் ஆகுடா, மார்னிங் எழுந்து நீ என்ன தாண்டா திட்டுவேன், நான் ஏதோ ஒன்று செடியூஸ் பண்ணி என்னமோ பண்ணிட்டேன்ட்டு விடுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் பட் நம்ம ஜங்குக்கிட்டே எவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணாலும் டே கூட அந்த நைட்டு முழுக்க இன்டிமேட்டாக இருக்கிறாரு. அப்படி 1:00 போல் 2 பேருமே க்ளோஸ் ஆன அந்த மூமெண்ட்டில் 3:00 வரை டே கூட தான் நம்ம ஜங்குக் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டேயை டைட்டாக ஹாக் பண்ணபடி நம்ம ஜங்குக் அப்படி டே கூட ஸ்லீப் பண்ணோம். ஜங்குக் பண்ண அந்த டயர்டான மூமெண்ட்டில் நம்ம டேயுமே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகுறாரு. இப்போ கரெக்டாக 3:00 மூவ் ஆன் ஆகுது. 4:00 ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரூம் டோரை கரெக்டாக எப்போது நாக் பண்ணுற மாதிரி நாக் பண்ணுவானா டேயை டார்ச்சர் பண்ணதுக்கு இந்த மாதிரி நாக் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல ஒரு 1/2 hour தான் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணியிருப்பார். இன்னுமே இந்த ட்ரிங்க் பண்ண போட்டு நம்ம ஜங்குக்கு விட்டு போகலாம். அந்த மூமெண்ட்டுக்கு டே எவன்டா டோரை நாக் பண்ணிகிட்டு இருக்குது, வெளியே வந்தேன் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஸ்லீப் பண்ணுறதை கெடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு திரும்பவும் டைட்டாக ஹாக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணால் இந்த ஜங்குக் ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எப்போதுமே 4:00 போல் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஜங்குக்கு தான் எழுந்து வாக்கிங்க்கு வெளியே போவார். ஜங்குக்கு வெளியே போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டேட்டை ப்ராப்ளமே பண்ண ஆரம்பிப்போம். இந்த மூமெண்ட்டுக்கு இன்றைக்கி இன்னும் ஜங்குக்கு ரூமை விட்டு வெளியே போலியானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அவனோட ரூமுக்கு போனால் இப்போது மார்னிங் ஒரு 7:00 மேலே 8:00 ஆயிடுச்சு. இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜங்குக்கோட மாம் வந்து ஜங்குக்கு இன்னும் வெளியே வரலேங்கிற மாதிரி ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாக் பண்ணோம். ஜங்குக்கு அதுக்கப்புறம் தான் அப்படியே லைட்டாக ஐஸெல்லாம் ரப் பண்ணபடி டேயும் ஜங்குக்கும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அட்டையை விட்டு அப்படி எழுந்துப்பார். அந்த மாதிரி எழுந்துக்கிட்டோம். டேயுமே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி தள்ளின அந்த வேகத்துக்கு எழுந்துப்பார். இந்த மாதிரி எழுந்துட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக பாடியை கவர் பண்ணபடி ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்படி மாம் டோரை நாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஒரு 1/2 hour நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. கட்டிட்டு அப்படியே எழுந்து நம்ம ஜங்குக்கு அவரோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணபடி டேயை பார்த்து அப்படியே முறைப்பாரா. அந்த மாதிரி முறைச்சா நம்ம டேக்கு என்ன பேசு ஏடு பேசுன்னு தெரியாமல் நான் என்ன தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்த மூமெண்ட்டை சொல்லதுக்கு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ண நம்ம ஜங்குக் கண்ட மெனிக்கு திட்டு வரும். நம்மட்டு உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் நான் ட்ரிங்க் பண்ண போர்டில் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணியிருப்பேன். நான் தான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், நீ ரியாலிட்டியில் தானே இருந்த அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக ஹேட் ஆகிற அளவுக்கு டேயை சிறப்பாக திட்டிடுவார். இந்த மாதிரி திட்டி முடிச்சுட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணட்டையா அப்புறம் என் ரூம்குள்ளே நீ இருக்க மாட்டேன், நான் ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுவேங்கிற மாதிரி சொல்லி ஹாஷாக திட்டிட்டு நேராக போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கம்பெனிக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு டேயை பார்த்து அப்படியே முறைச்சபடி வெளியே போய் வர அந்த மாதிரி பண்ணோம். டேக்கு செம்ம பெயின் ஆகுது. ஜங்குக்கு வெளியே போனதுக்கப்புறம் டேயுமே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்ஸு லைட்டாக சேஞ்சு பண்ணபடி கரெக்டாக அப்படியே கீழே ஹாலுக்கு வராரு. இந்த ஹாலுக்கு வந்தால் நம்ம டேயோட நெக்
கிட்ட அப்புறம் டேயோட பாடியில் நெக்கு தானே இப்போ வெளியிட்டது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கோட நைல்ஸ் லைட்டாக நெக்கை கட் பண்ண அந்த மார்க்லாம் இருக்குது. அந்த மார்க் அப்படியே லைட்டாக மறைச்சி விட்டபடி நம்மகிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. டெல்லி நோட் பண்ணுறேன், இனிமேல் நோட் பண்ணேன். என்ன ஆச்சு எடியோ நெக்கு வரைக்கும் பட்டன்லாம் போட்டு மறைச்ச மாட்டி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போதும் டேட்டை ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறத லீயோட மாம் நோட் பண்ணிவிட்டு, டேய் லூஸ் லீ எப்போ பார்த்தாலும் ஏன்டா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, உன்னால் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஜங்குக்கு செடியூஸ் பண்ணு, அவனை மட்டும் செடியூஸ் பண்ணி உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த டேயை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றை மேரேஜ் பண்ணி வச்சுடுவேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இவங்ககிட்ட எப்போது ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரியே அவங்ககிட்ட ப்ளே பண்ணாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன மேம் சொல்கிற அப்படிங்கிற மாரி லீ கேட்டா, ஜங்குக்கு மட்டும் நீ மேரேஜ் பண்ணுன்னு வையேன் இந்த ஹவுஸு ஒன்றுதான் அப்படிங்கிற மாரி சொல்லி லீ கிட்ட ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க, நீ எப்படியாவது ஜங்குக்கை உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வா, அவங்ககிட்ட கொஞ்சம் மிஸ்பிகவாக ப்ளே பண்ண ட்ரை பண்ண அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு லீயுமே சரி ஓகே ஜங்குக்கும் பார்க்க செம ஹேண்ட்ஸமாக தானே இருக்கான், ஜங்குக்கு மட்டும் டேயை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிட்டான்னா இந்த பிளேஸே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீ இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ கம்பெனியில் தான் ஜங்குக்கு ஒர்க் பண்ணுறாரா நான் பட் நம்ம ஜங்குக்கால் நார்மலாக ஒர்க்கே பண்ண முடியல, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாரு. டிப்ரெஷன் ஆகுற மூமெண்ட்டுக்கு திரும்பவும் நம்ம ஜங்குக் லைட்டாக கம்பெனியில் இருக்க சொல்லி கொஞ்சம் அந்த டிப்ரெஷனுக்கு டென்ஷனுக்கு லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணோம். நைட் நடந்த மூமெண்ட் எல்லாம் ட்ரிங்க் பண்ண சொல்ல அழகாக இப்போ நம்ம ஜங்குக்கு ரீகப் ஆயிடுச்சு. ரீகப் ஆன இந்த மூமெண்ட்டுக்கு இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஈவினிங் ஹவுஸில் தான் காட்டுறாங்க. ஹவுஸில் நம்மகிட்டே ஹவுஸ் ஒர்க்கு தான் மேட்ஸ் கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை ஹவுஸ்குள்ளே என்ட்ராக சொல்லி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். அவ்வளோ திட்டு நம்ம ஜங்குக்கு திட்டிருப்பார். ஆனால் பட் ஜங்குக்கு உள்ளே வந்த அடுத்த செகண்டே வேகமாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்கிற திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் வச்சுட்டு ஜங்குக்கு அண்ணா காஃபி எட்டு ஜங்குக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஜங்குக்கு நான் மார்னிங் அந்தளவுக்கு திட்டினேனடா, நீ என்னடா இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணால் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா மாமா அப்படிங்கிற மாதிரி சேக்கியாலே கேட்குறாரு. வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமானுங்கிற மாதிரி இப்படி கேட்டான். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் போய் ஒர்க் பண்ணுறாரு. ஜங்குக்கோட மாமோட ரூம்லேருந்து கட்டணும். இங்கேருந்து ரன் பண்ணபடி நேராக ஜங்குக்கோட மாமோட ரூம்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போனோம். என்னடா பண்ணி வச்சுருக்க இப்படியாடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டுறாங்க. ஆனால் நான் இடம் பண்ணலங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம்கிட்ட பேசினபடி எதாவது சைகையாலே பேசுகிறபடி கீழே வந்தா எந்த மேடு இந்த ஒர்க்கை பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏண்டி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண சார் நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி அந்த மேடை பிடிச்சி திட்டிக்கிறாங்களா அந்த மாதிரி திட்டிட்டோம். நம்ம தான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த ஸ்நாக்ஸை இனி நீட்டாக ரெடி பண்ணணும், தேவையில்லாமல் யார்கிட்டயாவது கொடுத்தீங்கன்னா உன்னை பனிஷ் பண்ணுவேனுங்கிற மாதிரி வேறு ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு வானுங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை தட்டுறாங்க. அந்த மாதிரி தட்டணும். வேறு வழி இல்லாமல் நான் அப்போவே சொன்னேன் நானே பண்ணுறேன் நீங்கள் கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் சொன்ன அந்த ஃபுட்டையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஹாலில் இருந்தால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ரூம்குள்ளே தான் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திங்ஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எப்போது மாதிரி நைட்டு 10 போல் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஜங்குக்கு எப்போதுமே ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஸ்லீப் பண்ணிடுவார். அதேமாரி தான் இப்போவும் பெட்டில் படுத்துருக்காரு. ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஆனால் ஸ்லீப் பண்ணலாம். கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகி ஜங்குக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண திங்கிங்லேயும் ஜங்குக்கு கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு குட் நைட் மாமாங்கிற மாரி சேக்கியால் என்னலாமோ பண்ணுறாரு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஜங்குக்கை பார்த்து ஹார்ட் சிம்பிள் இருக்கும்ல ஃபிங்கர்ஸில் காட்டுவோம்ல அந்த மாதிரியே ஹார்ட் சிம்பிள் மாதிரி ஃபிங்கர்ஸில் எடுத்து ஜங்குக்கோட ஜெஸ்கிட்ட வைக்கிறாரு. வச்சுட்டு நேராக அப்படி அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி திரும்பணும். டேயோட ஹிப் அப்படி நம்ம ஜங்குக்கு ஹோல்ட் பண்ணவும் நம்ம ரொம்ப ஷாக் ஆகி ஐயோ மாமா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் போலுக்கே திட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைட்டிலே திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினா டேயோட அந்த நெக்குக்கிட்ட போட்டிருக்க ஷார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. நேற்று டே கூட ரொம்ப ரூடாக ப்ளே பண்ண சொல்ல ஜங்குக்கோட நைல் மார்க் நிறைய பிளேஸில் பட்டுருக்கும். அதை எல்லாத்தையுமே மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் ஒரு கோவத்தில் நம்ம லைட்டாக திட்டிருப்பார். திட்டின அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி பிடிச்ச மூமெண்ட்டும் ஷார்ட் பட்டனை அந்த நெக்குக்கிட்ட இருக்கிற பட்டனை மட்டும் ஓப்பன் பண்ணி நெக்கில் இருக்க அந்த மார்க்கை நோட் பண்ணிவிட்டு நான் நேற்று உங்ககிட்ட ரொம்பவே ரூடாக ப்ளே பண்ணிட்டேன், ஃபால்ட் என்னதுடா, மார்னிங் உன்னை ரொம்ப திட்டிட்டேன்,
சாரி அப்படிங்கிற மாரி ஜங்குக் எப்படி சொல்லுவாரா இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டேகே செம்ம ஹாப்பியாகி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சான். நான் சாரி சொன்னேன் நீ சிரிப்பியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு முறைச்சோம். டக்குன்னு அந்த சிரிப்பை பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்லீப்பிங் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போய் அந்த கீழே தரையில் இருக்கல அந்த பெட்டில் போய் பட்டு ஸ்லீப் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேஸஸ் அப்படியே போகுது. இப்போ கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆனோம். டேடா ஹவுஸில் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து ஹவுஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வராரு. ரொம்ப டயர்டாக வராரு. இந்த மாதிரி டயர்டாக வர அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு, ஏன் இந்த அளவுக்கு டயர்டாக இருக்க, ஃபீவர் ஏதாவது வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் நம்ம டேக் அடமெடி லைட்டாக ஃபீவர் இருக்குது, இந்த அளவுக்கு ஃபீவர் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போலியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பொறுமையாக கொண்டு வந்து அவரோட பெட்டில் உட்கார வச்சோம். நம்ம டே டக்குன்னு எழுந்துக்கிட்டு இல்லை மாமா நான் என்னோட பெட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ளோரில் இருக்கிற பெட்டில் போய் ஸ்லீப் பண்ணதுக்கு போவாரா அந்த மாதிரி பண்ணோம். டே அப்படியே பிடிச்சி அந்த பெட்டில் ஜங்குக்கோட பெட் இருக்கும்ல அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டாக்டருக்கு கால் பண்ணி ஹவுஸ்க்கு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வர சொன்னால் டாக்டருமே வந்து நம்ம டே செக் பண்ணி பார்த்தோம். ஒரு 3 டேஸாக நார்மலாக ஃபுட் எதுவுமே எடுத்துக்கல. அது மட்டும் இல்லை ஒர்க்கும் ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ஜில் வாட்டரில் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஜில் வாட்டரால் தான் இவருக்கு இப்போ ஃபீவர் அதிகமாக வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜில் வாட்டர் இவனுக்கு பிடிக்காதே, கூலிங்காக இருக்கிற தண்ணியை வச்சு இவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு மணி கொடுத்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரு ஆக்கி டே நோட் பண்ணா டே இப்போ கூட அந்த ஃபீவரில் பயங்கரமாக ஒரு மாதிரி நடுங்கினபடி பட்டிருக்காரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்துட்டு நீ இந்த 3 டேஸில் என்னெல்லாம் பண்ண, கூலிங்கான வாட்டர் ஜில் வாட்டரில் நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டால் நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். நம்ம டே திங்க் பண்ணி பார்க்குற இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்தோம். நம்ம டேயோட பாடியில் முழுக்க அந்த மார்க் இருக்கும்ல ஜங்கு கூட க்ளோஸ் அந்த மூமெண்ட்டில் ஜங்கு கூட நைல் மார்க் அதுலேயே நோட் பண்ணிவிட்டு ஸ்டெப் மாம்கிட்ட போய் சொல்லியிருப்பான். எவ்வளவு திமிரு இருந்தால் நீ ஜங்குக்கு உன் பக்கம் கொண்டு வந்துருப்ப, உன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டியா, எவ்வளோ திமிரடா நீ இந்த மாதிரி பண்ணுவேன், நான் போட்ட பிளானையே பிரேக் பண்ண பார்க்குறியானுங்கிற படி நம்ம டேயை அவங்க தான் பாட்டப் முழுக்க ஜில் வாட்டரை ஃபில் பண்ணி ஐஸ் கியூப்லாம் போட்டு அந்த பாட்டப்புக்குள்ளே 1 ஹவர் நம்ம டே இருக்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ லைட்டாக இருந்த ஃபீவர் இப்போ ஹெவியாக இருந்திருக்கும். இதை ஜேகேவோட பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம டே சொல்லலை, ஜங்குக்கிட்டையும் சொல்லலை, எப்போது டார்ச்சர் பண்ணுற மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீ பண்ணி விட்டுருந்துருப்பாரு. இப்போ ஃபீவர் அதிகமான மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு ரொம்ப டவுட் ஆகி நேராக ஜங்குக்கோட மாம் கிட்ட வந்து நம்ம ஜங்கு கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். எனக்கு என்னன்னு தெரியாதுடா, நானும் ஜில் வாட்டர் அவன்கிட்ட கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன நீங்கள் ஜில் வாட்டர் கேட்கலனுங்கிறீங்க, டாக்டர் ரொம்ப கூலிங்கான ஏதோ ஒன்று தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஒரு டென்ஷன்லேயே வந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி மாம்கிட்ட பேசிட்டு வர நம்ம ஜங்குக்கு முன்னாடியிலேயே வந்து நின்றுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசுகிறான். ரொம்ப ஃப்ளிட்டியாக பேசுகிற இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஏன்டா டே ஓம் பிரதரை தானே நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளிட்டியாக பேசிகிட்ருக்க, இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என் ஹவுஸில் நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக அந்த டே இருக்கிற ரூமுக்குள்ளே போய் வர அந்த மாதிரி பண்ணான். ஏன் மாமே நம்ம ஃப்ளிட்டியாக பேச அவன் ஃபுல்லாக செட் ஆயிடுவானாங்க, இவன் என்ன நம்மளை திட்டிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீ அங்கேருந்து போனால் இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ் ஆகுது. 2 டேஸுமே நம்ம ஜங்குக்கூட மாம் டே கிட்ட டே ஃபீவர் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துருப்பாங்க. மற்ற டைம்ஸ் முழுக்க நம்ம மேட்ஸ் இருக்காங்களா டே கூட க்ளோஸாக இருக்கிற மேட்ஸ், அவங்க தான் டேக்கான ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து கரெக்டான டயத்தில் கொடுக்கவும் செஞ்சுருப்பாங்க. இப்போ டே வந்து ஃபீவர்லாம் நார்மல் ஆயிடுச்சு. நார்மலான மூமெண்ட்டுக்கு மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நைட்டு ஒரு 8 o'clockனு வச்சுப்போமே, இந்த 8 o'clock மூமெண்ட்டில் நம்ம டே தான் கார்டன் சைடில் இருந்துக்கிட்டு கார்டனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க பாடி கார்ட்ஸ் ஒரு 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை கம்பெனி ஒர்க்கு முடிச்சுட்டு வர நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். அந்தமாதிரி நோட் பண்ணோம். நம்ம பாடி கார்ட்ஸ் 3 மெம்பர்ஸுமே ஜங்குக்கு ஒன்று நிற்கிற பொசிஷனை பார்த்து ஷாக் ஆகி டக்குன்னு அங்கேருந்து வேகமாக பண்ணால் எங்கே போகிறீங்க ஹயாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயில் பேச முடியாதுல்ல, ஹேண்ட்ஸை தூக்கி தூக்கி கட்டுறாரு. எங்கே போகிறீங்கிற மாதிரி கேட்டோம். என்னடா பண்ணிகிட்ருக்க கார்டன் சைடில் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பேக் சைடில் வந்து நின்று பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். டே அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா, உன்கிட்ட தான் கேட்குறேன் என்ன பண்ணிகிட்ருக்க
அது அது மாமா அது ஒன்றும் இல்லை, நான் வந்து ஹயான்ஸ் கிட்ட பேச வந்தேன் அப்படிங்கிற மாதிரி செய்கையாலே என்னலாமோ பேசுகிறாரு. அந்த மாதிரி பேசினேன். இப்போ நம்ம ஜங்குக்கிட்டே பேசுகிற அந்த லாங்குவேஜ் லைட்டாக புரியுது. என்ன பேசுகிறது புரியணுங்கிறதுக்காக நம்ம ஜங்குக் அந்த அந்த மாதிரி பேச முடியாதவங்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ பேசுகிறது நல்லாவே நம்ம ஜங்குக்கு புரியுது. இந்த மாதிரி புரிஞ்சா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஹஸ்பண்ட் ஹவுஸுக்கு வர சொல்ல எனக்காக நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஹயாங்ஸ்லாம் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், செம்ம ஷாக்கில் ஜங்குக்கை நோட் பண்ணான். வா ஹவுஸ்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்தோம். மாமா என்னடா பண்ணுற விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணால் ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே நேராக ஹவுஸ்குள்ளே கூப்பிட்டு வருவாரா அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம். இந்த மூமெண்ட்டை ஸ்டெப் மாமும் லீயும் நோட் பண்ணுறாங்க. ஜேகேவோட பேரண்ட்ஸுக்கு இந்த மூமெண்ட்ஸ்லாம் ஒரு பெரிய மூமெண்ட்டாகவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த மூமெண்ட்டுக்கு அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கலான்னு ஸ்டெப் மாமுக்கு தான் ஜங்குக் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட் சுத்தமாக பிடிக்கல. இந்த மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கவும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு அங்கேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணான். இங்கே உட்கார சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார சொல்லிவிட்டு ஹவுஸில் அவங்க மாமுக்கு டேடிக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருப்பாரு போலுக்கு. அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இந்த மாரி கொடுத்துட்டு அப்படியே பக்கம் திரும்பி டேக்குமே ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாரா அந்த மாரி கொடுத்தேன். இது என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கேட்பாரா அந்த மாரி கேட்டோம். இது உனக்காக நான் இந்த செயினை ப்ரெசென்ட் பண்ணுறேன், எல்லாருக்குமே செயின் வாங்கிட்டு வந்தேன், உனக்கும் ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்குங்கிற மாரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த செயினை நம்ம ஜங்குக்கே வேர் பண்ணி விடுவாரா. இந்த மூமெண்ட்டு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பி அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஸ்டெப் மாமுக்கும் லீக்கு தான் சுத்தமாக பிடிக்கல. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ரூமில் தான் இப்போது குக் 2 பேருமே ஒரே பெட்டில் ஒன்றா தான் ஸ்லீப் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி நம்ம ப்ளே பண்ணுறதுலாம் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அந்த மாதிரி க்ளோஸிங்கான அந்த மாதிரி மூமெண்ட்டில் கிடையாது. தன்னோட ஒய்ஃபுங்கிற மாதிரி மட்டும் லைட்டாக அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருமே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே எழுந்து நம்ம ஜங்குக்கான ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பாரா. நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக கிட்ட தான் வராரு. இந்த மாதிரி வந்தோம். அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக் அப்படியே அந்த கிச்சன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து வாலில் சாட்சியப்படி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். என்ன பண்ணுற மாமா நீ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால் உன்னோட ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போக போகிறேன், ஒர்க்கு முடிஞ்ச வர சொல்ல உனக்கு ஏதாவது வேணுமா கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பார்க்க சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜங்குக் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல செம்ம வியர்டாகுது. ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆன மூமெண்ட்டில் வியர்ட்லியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். டேயோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சொல்லு உனக்கு ஏதாவது வேணுமானுங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரி சேஃபாக இருந்துக்கோ, அப்புறம் என்ன இந்த மொபைலை உன்னோட சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட மொபைல் உடஞ்சிருக்கும். ஒரு குட்டி ஒரு சின்ன பட்டன் மொபைல் இருக்கும்ல அதுதான் வச்சுருப்பாரு. ஆனால் அதுலேயும் நம்மகிட்ட யார்கிட்டையும் பேசிக்க மாட்டார். டைம் பார்க்கறதுக்காக ஸ்டெப் மாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணணுங்கிறதுக்காக ஜங்குக்கு இந்த மாதிரி நியூவாக ஒரு மொபைலை வாங்கி கொடுத்துட்டு கூட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக பேசிட்டு அப்படியே கம்பெனி ஒர்க்குக்கு போகிறது ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிப்பு அவங்களுக்கு வருது. இருந்தாலும் அங்கே என்னடா அதே பாட்டுட்ருக்க, ஒழுங்கு மரியாதையாக போய் ஒர்க்கை பாருடா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாங்களா. அந்த மாதிரி கட்டுனா வேகம் அப்படியே கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி மேட்ஸ் கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணால் இந்த மோமெண்ட்டை பார்க்க சொல்ல ஸ்டெப் மாமுக்கு சுத்தமாக முடியல. நம்ம ஜங்குக்கோட மாமுமே ஃபுட் எல்லாத்தையுமே மேட்ஸ் ரெடி பண்ணதை அப்படியே பஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு ஜங்குக்கோட டேடோட கம்பெனிக்கு போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ ஹவுஸில் மேட்ஸும் பாடி கார்டு 3 மெம்பர்ஸும் தான் இருக்கிறாங்க. நேராக ஜங்குக்கோட ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி ரூமுக்கு போனால் இப்போது நம்ம லீடாக நேற்று செயின் மாட்டி விட்டது, இன்றைக்கி மொபைல் வாங்கி கொடுத்தது, போடா குறைக்க 2 பேரும் ஃப்ளிட்டியாக பேசிட்டாங்களா. அதெல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு காண்டாகி வந்து பயங்கரமாக திட்டுறான், பனிஷ் பண்ணுறான். டேயோட நெக்கில் செக்கை வாங்கி கொடுத்து செயினை கலட்டத்துக்கு ட்ரை பண்ணுவானா. ஆனால் நம்ம வந்து அந்த கலட்டத்துக்கு ட்ரை பண்ண அலோவ் பண்ண மாட்டார். அந்த செயினை எதுவும் பண்ணாத விட்டுருலே, ஏன் எங்கிட்ட இப்படி ப்ராப்ளம் பண்ணுறோங்கிற மாதிரி பயங்கர இதுவாக நம்ம லீக்கிட்ட ஃபைட் பண்ணோம். வந்து நம்ம ஒரு ஸ்லாப் வைக்கிறோம். அந்த மாதிரி வைக்கிற மூமெண்ட்டுக்கு டேயோட லிப்புக்கிட்ட லைட்டாக கட்
ஆகி பிளட் வந்துடும். இந்த மாதிரி கட் ஆகி பிளட் வர அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்டெப் மாம் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு லூஸு பயலே தேவையில்லாமல் அவனை அடிக்காதடா, இவன் இது ஜங்குக்கோட ஹவுஸ், ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி லீ அந்த ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணான். லீ டேயோட நெக்கு கிரிப்பை பிடிச்சி இருக்குனப்படி, இங்கே பாருடா, தேவையில்லாமல் ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போனேன், நான் இவ்வளோ டேஸ் உன்னை சும்மா தான் பனிஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லீ மிரட்டிட்டு அப்படியே பெட்டில் புஷ் பண்ணபடி தள்ளி விட்டுட்டு நம்ம லீயும் ஸ்டெப்பாமல் அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணோம். அப்படியே நெக்கில் அந்த செயினை கட் பண்ண வந்துருப்பாரு, அந்த செயினை கிரிப்பை பிடிச்சபடி பெட்லேயே அமைதியாக உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ நைட் ஆகுது. நைட்டு நம்மகிட்டே ஜங்குக்கோட ரூமில் தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட ரூமில் லீ பேசிட்டு போனது திட்டிட்டு போனது எல்லாம் ரீகாப் ஆகிட்டே இருக்குமா, இந்த மாதிரி ரீகாப் ஆகிட்டு இருந்தான். ஜங்கு கரெக்டாக அப்படியே பேக்கப் பண்ணுவோம். நம்மகிட்டே ஷாக் ஆகி அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். டேயோட லிப்புக்கிட்ட நம்ம லீ ஸ்லாப் பண்ண சொல்ல கட் ஆகி பிளட் ஒன்று இருக்கும்ல, அது லைட்டாக ரெட்டிஸாக இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். போய் சொல்லாதட்டே, என்னாச்சு, எதுக்காக உன்னோட லிப்புக்கிட்ட இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, என்னாச்சு, எதை என்கிட்ட மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு நான் ஃபுட்டை சாப்பிட்ட சொல்ல தெரியாமல் கடிச்சிட்டேன், லிப்பை கடிச்சிக்கிட்டேன், அதான் இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு ஓ அப்படியா, பாட்டு ஃபுட்டை சாப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போது நம்ம டேடாம் ஜங்குக் பேசுகிறதுலாம் கேட்டுட்டு அப்படியே வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே வந்தோம். நம்ம லீடாக நம்ம ஜங்குக்கு கரெக்ட் பண்ணுறேன், அவங்ககிட்ட டேட்டியாக பேசணும், ஃப்ளிட்டியாக பேசணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட அதே மாதிரி தான் இப்போ லீ பேசுகிறான். இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டை தூரத்துலேருந்து நோட் பண்ணுற டேக்கு ஒரு மாதிரி இருந்தால் நம்ம ஜங்குக்கோட மாமுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் சன்னுக்கிட்ட நீ என்னடா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்ககிட்ட ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் செம்ம கோவத்தில் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்தா. ஜங்குக்குமே செம்ம காண்டாகுது. ஏன்டா டே, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்க டீட்டெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லீ பக்கத்தில் க்ளோஸாக மிரட்ட தான் செய்கிறாரு. தூரத்தில் பார்க்குறவங்களுக்கு மிரட்டுற மாதிரியே தெரியுது, அது ஏதோ ஃப்ளிட்டியாக பேசிட்டு போன மாதிரி தெரியுது. இந்த மாதிரி மிரட்டிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக கீழே இறங்கி போனோம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல அப்போ லீ சொன்ன மாதிரி மாமாவுக்கு லீ ஏதோ ரொம்ப பிடிச்சிருக்கு போலுக்கு, அதை லீ நம்மக்கிட்ட அவ்வளோ கோவமாகறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ அப்படியே ரூமில் தான் அந்த அந்த மூமெண்ட்ஸே திங்க் பண்ணபடி இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு எதை திங்க் பண்ணிகிட்ருக்க, எதனால் அந்த மாதிரி வியாடாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா ஜங்குக்குமே பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணோம். அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே நிமிந்து பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தோம். ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ண போயிடி அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்லீப் பண்ண வைப்பாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சா இப்போ ஒரு 2 மந்த் டேக்குக்கு மேரேஜ் ஆகியே 2 மந்த்துக்கிட்ட மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேலான அந்த மூமெண்ட்டுக்கு இப்போவுமே ஹவுஸ் ஒர்க்கை நம்ம ஜங்குக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே, ஆனால் நம்ம ஜங்குக்கோட மாம் ஏன் கொஞ்சம் இப்போவும் பிடிக்கல அந்த மூமெண்ட்டுக்கு ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த செகண்டில் கிச்சன்லேயே நம்ம மயங்கி விழுந்துருவார். இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டு பார்த்துட்டு ஜங்குக்கோட மாம் ரொம்ப ஷாக் ஆகி என்னமோ இதுங்கிற மாதிரி பயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கிட்டே கூட்டி போயிருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் லீயோட மாமுமே நிற்கிறாங்க. ஜங்குக்கோட டேடுமே வராங்க. இந்த மாதிரி வந்தால் என்னாச்சு மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா எப்போதுமே தாண்டா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான்டா ஜங்குக், நான் அவனை எதுவுமே பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டாக்டர் அப்படி ஏன் டேயை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வெளியே ஜங்குக்கோட மாமா நோட் பண்ணால் அவனுக்கு எதுவும் ஆகலைல்ல, அவன் நார்மலாக தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவருக்கு எதுவும் ஆகலை, ஆனால் பட் எதுக்காக அப்போ மயங்கினா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது அந்த அந்த பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான், 2 மந்த் பேபி அந்த பையனோட டொமக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது
கேட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. ஒரே ஒரு டைம் இன்டிமேட் ஆயிருந்தாலும் 2 மந்த் கரெக்டாக அவருக்கு தெரியும் 2 மந்த் ஆயிடுச்சுங்கிற அந்த மூமெண்ட்டும் அதுவும் ப்ரெக்னென்ட் ஆன மூமெண்ட்டை கேட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு செம்ம ஹாப்பி. டேய் ஜங்குக்கு எப்பண்டா இந்த நியூஸ்லாம் நடந்துச்சு, மாம்கிட்ட இந்த குட் நியூஸ் எல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கு நோட் பண்ணாமா இதை நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியானா லீயோட மாமுக்கு தான் செம்ம கோவம் வருது. இப்படி கோவத்தில் இருந்தால் டக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகி பெட்டில் உட்காண்ட்ருக்கு நம்ம நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி நம்ம கிட்ட க்ளோஸ் அவர் வர அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறீங்க, மாம் டேடுங்க தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இங்கே எத்தனை பர்சன்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணுவாராம். இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் பேச தாண்டா நீ மாட்டேங்கிற, ஆனால் பட் பேசாமலேயே நான் என்னென்ன பண்ணணுங்கிறத சைகையால் எல்லாத்தையும் சொல்லிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீயும் நானும் பேரண்ட்ஸ் ஆகிட்டோம், உனக்கு தெரியுமா, டாக்டர் செக் பண்ணி சொன்னாங்க, நீ எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க தெரியுமா டேயா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்கிற மாதிரி செய்கையாலேயே நம்ம ஜங்கு டேக்கிட்ட பேசுவாரா அந்த மாதிரி பேசினோம். டேக்கி சிரிப்பு வருமா அந்த மாதிரி சிரிச்சா, நான் இப்போ என்ன சொன்னேன்னு சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்கையாலேயே நம்ம டேக்கிட்ட பேசினா, மாமா எனக்கு நல்லாவே காது கேட்கும், நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொல்கிறது கேட்டால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு அது அங்கே ஒரு எக்ஸைட்டில் இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹேக் பண்ணா பாட்டு ஹேக் பண்ணது தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மாம் நம்ம ஏன் மூவ் ஆன் பண்ணுறாங்க இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணோம். என்னாச்சு மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போன்னா அவனை செக் பண்ணிட்டு போயிருக்காங்க, நீ ஒன்றும் ஹேக் பண்ணாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி வாங்க ஹவுஸுக்கு போகலாங்கிற மாதிரி ஹவுஸுக்கு கூட்டு வந்தேன். இப்போல்லாம் நம்ம ஹவுஸ் ஒர்க்லாம் பண்ணதுக்கு ஜங்குக்கோட மாமே அலோவ் பண்ணலை. ஏன்னா ஜங்குக்கோட பேபி டொமாக்ஸில் இருக்கலாம் அந்த மூமெண்ட்டுக்கு நீ ஒர்க்லாம் எதுவும் பண்ணாண்டா, ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படியுமே நம்ம ஜங்குக்கான ஒர்க்கும் அப்புறம் அங்கிள் ஆண்டிக்கான ஒர்க்கையுமே அவரால் முடிஞ்சதை மேட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணோம். இப்போ லீக்கு தான் செம்ம டென்ஷனாக டிப்ரெஷன் ஆகுது. இந்த ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன், இந்த எதுவுமே பண்ண முடியலையே. இப்போ வேற இவன் ப்ரெக்னென்ட் ஆனானா, இவங்க 2 பேரும் எப்போண்டா லைஃப்பில் மூவ் ஆனானாங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி இருந்தோம். இப்போது நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒரு ரிலேட்டிவ் பர்சனோட மேரேஜுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு தான் வருவோம். டேமா சேஃபாக இருந்துக்கோ, ஓகே, நீ எந்த ஒர்க்கையும் பண்ணாத, மேட்ஸே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பணும். ஜங்குக்குமே கம்பெனி ஒர்க்குக்காக கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாத, அமைதியாக ரெஸ்ட் எடு, தேவையில்லாமல் எதையும் பண்ணிட்டு இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குமே ஒர்க்குக்கு போனால் இப்போ லீயும் ஸ்டெப் மாமும் நம்ம 3% தான் ஹவுஸில் இருக்காங்க. நம்ம லீயும் ஸ்டெப் மாமும் இருக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்து அடுத்த செகண்டே வேகமாக போய் ஜங்கு கூட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவார். இந்த மாதிரி லாக் பண்ணோம். நம்ம லீ காண்டாகி உன்னை எப்படி இந்த ரூமில் இருந்து வெளியே ஓடிட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி லீ திங்க் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock போல் தான் நம்ம ஸ்டெப் மாமும் லீயுமே மேட்ஸுக்கிட்ட வெளியே போகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே ஸ்டெப் மாம் வெளியே போய் கார் எடுக்கிறாங்க. ஆனால் லீ போகலை. இந்த மூமெண்ட்டில் 2 பேருமே வெளியே போயிட்டாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்போ தான் அந்த ரூம் டோரையே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வெளியே வருவாரா. ஆனால் பட் அந்த ரூம் டோருக்கு வெளியே தான் நம்ம லீ நின்றுக்கிட்டே இருந்திருப்போம். டோர் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி நம்ம லீ ரூமுக்கு வெளியே இழுக்கிற மூமெண்ட்டுக்கு அப்படியே ரூமுக்கு வெளியே வந்தால் என் ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம லீயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்றது. இந்த மாதிரி தட்டி விட்டோம். ஏண்டா அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் நீ உன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி குட் நியூஸ் வேறு கொண்டு வந்திருக்கியா நீ, குட் நியூஸ் ஆடா, உன்னை இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி பனிஷ் பண்ணுறான். இந்த மாதிரி பனிஷ் பண்ணோம். எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம தான் ஹவுஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குற அந்த டயத்தில் ஸ்டெப் மாம் ஏதோ ஃபுட்டு கேட்குறாங்க. அதை நம்ம ரெடி பண்ணி கொண்டு ஸ்டெப் மாமோட ஹேண்ட்ஸில் கொடுத்தா கிட்ட டேயோட ப்ராப்பர்ட்டிஸை தன்னோட நேமுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லி ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு ஓகே பண்ண மாட்டார்ல. அந்த கோவத்தில் கொண்டு வந்த ஃபுட்டை வேணும்னே கொட்டுவாங்களா. அந்த மாதிரி கொட்டுனா அதில் கொஞ்சோண்டு டேயோட ட்ரெஸ்லேயும் பட்டுரும். இந்த மாதிரி பட்டுனா கோவத்துலேயே அப்படியே ஸ்டெப் மாமா நோட் பண்ண, என்னடா என்ன முறைக்கிற, இப்போ ஃப்ளோரை க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேறு வழி இல்லாமல் நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சரி
இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ளோரை எல்லாத்தையும் அப்படியே நம்ம க்ளீன் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு நான் வேணால் க்ளீன் பண்ணுறேன்ட்டு நீ போய் உன் ட்ரெஸ் லைட்டாக சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நேராக மேலே ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் அந்த மேட் அந்த பிளேஸை மட்டும் க்ளீன் பண்ணால் இப்போ பெட்ரூமில் தான் நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னுங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருந்துருக்க மாட்டார், மறந்துருப்பார். அந்த மூமெண்ட்டில் டவலை வேர் பண்ணபடியே கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தான். கம்பெனி ஒர்க்குக்கு போன நம்ம ஜங்குக்கு ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிருப்பார். இப்போ பெட்ரூம்குள்ள என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு டவலோடு நிற்கிற அந்த பொசிஷனுக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி கல்ப் ஆகுது. என்ன நம்ம பேபி இந்த மாதிரி டவலோடு நிற்குது, இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இந்த பொசிஷனில் நான் அவனை பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி இப்படி நிற்கிற கிட்ட க்ளோஸாக டேயோட பேக் சைடு ஷோல்டரில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் லீடானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸை ஓங்குவாரா. அந்த மாதிரி ஓங்குனா அப்படியே அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அந்த கபோர்டில் லாக் பண்ணபடி என்ன பேபி மாமனையே ஸ்லாப் பண்ணுற அளவுக்கு வந்துட்ட பொழுது அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸில் நெக்லெல்லாம் அப்படி கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணால் மாமா நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு சேகியாலே கேட்குறாரு, நீ என்ன பண்ணுற, எப்போ கம்பெனிலேருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும் நான் எவ்வளோ ஃபீலாக கிஸ் பண்ணேன், பிரேக் பண்ணி என்னடா கொஸ்டின் கேட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் கிட்ட க்ளோஸாக வந்தால் மாமா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீ நவுண்டு போ டூரம்மா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலான்ங்கிற மாதிரி போனேன். ட்ரெஸ்ஸை அப்படியே வாங்கி கீழே போட்டுட்டு அப்படியே புஷ் பண்ணபடி பெட்டில் தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா மாமா நீ என்னடா பண்ணுற, ஏன்டா அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, ட்ரிங்க் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாராம். ட்ரிங்க்லாம் பண்ணல பேபி, ஏன் பேபி இப்போ பட்டாலும் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகுண்டா ட்ரிங்க் பண்ணியிருக்கியான்னு கேட்குற, ட்ரிங்க்லாம் ஒன்றும் பண்ணல, ஃபுல் ரியாலிட்டியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பெட்டில் லாக் பண்ணபடி மேலே ஓவராகி கிஸ் பண்ண போவாரா. மாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட செஸ் அப்படியே சுரண்டுறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நீ வார அவசரத்தில் டோரை ஓப்பன்லேயே விட்டுட்டு வந்துட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி நேராக போய் அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் கிட்ட க்ளோஸாக அப்புறம் மறுபடி கிஸ் பண்ணிட்டு இருந்தார்ல அதை கண்டினியூ பண்ணுறாரு. கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஒரு 3 days போகுது. இந்த மாதிரி 3 days போனால் ஜங்குக்கு இங்கே நடக்கிற மூமெண்ட்ஸை நோட் பண்ணுறாரு. டேக்குமே அப்பப்போ ஸ்லாப் பண்ணுறது, அடிக்கிறது, பனிஷ் பண்ணுற மூமெண்ட்டில் ஹேண்ட்ஸில், சீக்ஸ் கிட்ட, நெக்கு கிட்ட அந்த அடிக்க சொல்ல லைட்டாக தடம்புல ரெட் மார்க், அந்த மார்க்கை நோட் பண்ணுறாரு. இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, நார்மலாக இருக்குங்கிறான். அவன் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண விடலை. ஆனால் இந்த பிளேஸில் ஏன் அப்பப்போ எங்கெங்கெல்லாம் ரெட் மார்க் வருது, ஹேண்ட்ஸில் அன்றைக்கி ரெட் மார்க் பார்த்தேன், நெக்கில், சீக்ஸில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பனிஷ் பண்ணுற மூமெண்ட் வெளியே தெரியாமல் நம்ம டேயால் சொல்ல முடியாதுல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டேயோட பாடியில் இருக்க அந்த மார்க்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ரூம்லேயே கேமராஸை 1-2 பிளேஸில் செட் பண்ணுறாரு. இந்த மாதிரி செட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்படி செட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்வார்னா ஜங்குக்காக மில்க் எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி மில்க் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பிளேஸில் கரெக்டாக பவர் கட் ஆகுது. இந்த மாதிரி பவர் கட் ஆகிற மூமெண்ட்டுக்கு அந்த கிளாஸை கீழே போட்டுட்டு நம்மகிட்டே பயத்தில் கட்டு வர அந்த மாதிரி கட்டுனோம். இப்படி கேமராவை ரெடி பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்கு கேமராவை டே பிளேஸில் போட்டுட்டு நேராக கிட்ட வேகமாக டேயை ஹக் பண்ணுறாரு. என்னாச்சு இதுக்காக இந்த மாதிரி கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கிரிப்பை பிடிச்சா அந்த டார்க்கான பிளேஸ் அவள்கிட்ட நோட் பண்ணிவிட்டு பயத்தில் ஜங்குக்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா என்னாச்சு டேமா ஏமா இந்த மாதிரி பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ நம்ம டேட்டா பேச ட்ரை பண்ணால் என்னை விட்டுரு ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணுற, ரூம் டோரை ஓப்பன் பண்ணு ப்ளீஸ், ரூம் டோரை ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணி இப்படி கதறி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிட்டே டைட்டாக ஹக் பண்ணப்படி டயா அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேட்ஸோட நேமை சொல்லி கட்டி கேண்டில்ஸ் 8 வர சொல்கிறாரு. இந்த மாதிரி 8 வர சொன்னால் இப்போ கரெக்டாக பவர் கட் ஆனது இப்போ நார்மலாகும். இந்த மாதிரி நார்மலான டேயோட அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி என்னாச்சு டேமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணபடி எங்கேயுமே பேராட மாமானுங்கிற மாதிரி
ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. எல்லாம் பேச முடியாதனால ஏன் கதறி அழுறான், என்ன திங்க் பண்ணுறான், என்ன நினைக்கிறானுங்கிறது எதுவுமே நம்ம ஜங்குக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. இந்த மாதிரி டிப்ரெஷனாக இருந்தால் இப்போது 3 மந்த் பேபியில் செக்கப்புக்கு நம்ம ஜங்குக்கு தான் கூட்டு போகிறாரு. இப்படி கூட்டு போனால் டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகிட்டாரு. நம்மகிட்ட நார்மலாக ஃபுட்டு எடுத்துக்கல, மெடிசன் எடுத்துக்கல, கரெக்டாக ஸ்லீப் பண்ணலை அப்படிங்கிற மாரி நிறையட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ரொம்ப வீக்காக இருக்கானுங்கிற மாரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப டவுட் ஆகி நேராக நம்ம ஜங்குக்கிட்டே ஹவுஸ் கூட்டு வந்து டேக்கான ஃபுட்டை எல்லாத்தையுமே ஜங்குக்கே கொடுக்குறாரு. இந்த மாரி கொடுத்தோம். நம்ம டேயுமே எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. இந்த மாரி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. இந்த மாரி ரெஸ்ட் எடுத்தேன். இங்கே ஏதோ தப்பாக இருக்குது. நானும் எங்கள் கூட்டிகிட்டு வந்த டேஸ்லேருந்தே பார்க்குறேன். டேயோட பாடியில் அப்பப்போ மார்க்ஸ் இருக்குது. டேக்கு அப்பப்போ ஃபீவர் வருது. டேயை யாரோ ஹேட் பண்ணுறாங்க. ஏன் அந்த டார்க்கான பிளேஸில் அந்த மாதிரி கதறி அழுதான்? எதனால க்ரை பண்ணா? அவனுக்கு ஏன் இந்த டார்க்கான மூமெண்ட்டை பார்க்க சொல்ல பயம் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சும்மா நம்மகிட்டே பயந்தானா இல்லாட்டி அந்த டார்க்கான மூமெண்ட்டுக்கே பயப்படுறானாங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு ஜங்குக்கு என்ன செய்வார்னா அந்த லைட் இருக்கும்ல லேம்போட சுவிட்ச் அதை அப்படியே சுவிட்சை அணைக்கிறாரு. இந்த மாதிரி அணைக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்லீப் பண்ணிட்டு இருந்துகிட்டே அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஃபுல் பிளேஸும் டார்க்காக இருக்க மூமெண்ட்டுக்கு பயத்தில் அதே மாதிரி க்ரை பண்ணுறாரு. இப்படி க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு அந்த சுவிட்சை ஆன் பண்ணவும் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு சுற்றி முற்றி பார்த்தா திரும்பவும் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஆஃப் பண்ணால் நம்மகிட்டே கட்டி கதறி அழுதபடி பில்லோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹக் பண்ணபடி பயங்கரமாக அலற ஆரம்பிச்சிடுவாரா. அந்த மாதிரி அலறதை பார்த்துட்டு அப்போட்டே சும்மாலாம் கட்டலை, அவன் இந்த மாதிரி டார்க்கான இருக்க பிளேஸை பார்த்து பயப்பட தான் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி லைட்டை ஆன் பண்ணிவிட்டு பெட்டில் இந்த மாதிரி பில்லோவை ஹக் பண்ணி கதறி கதறி அழுறட்டேயை பேக்கப் பண்ணவும் என்னை விட்டு தள்ளிப்போங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுவாரா. இந்த மாதிரி தள்ளி விட்டான். என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணவும் நீ இவ்வளோ நேரம் எங்கே போன, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, இங்கே லைட் விட்டு வெளிச்சம் வந்துச்சு, அதாவது கரண்ட் போயிட்டு வந்துச்சுங்கிற மாதிரி செஞ்சுலாம் அவரை காட்டுவாரா. அந்த மாதிரி காட்டுனா இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டீர் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிவிட்டு நீ பேபி டொமக்ஸில் விட்டுருக்கீங்க, ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹாக் பண்ணபடி டேயை நம்ம ஜங்குக் அவரோட தைஸில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சபடி ஸ்லீப் பண்ண வைப்பாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ண விட்டேன். இதை நம்ம நோட் பண்ணிவிட்டு இன்னுமே டே மேலே செம்ம கோமாகறான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் உன்னை இந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் அவன் டொமக்ஸில் இருக்க பேபி தாண்டானுங்கிற மாதிரி செம்மையா டென்ஷனில் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுனா ஜங்குக் டேயை செக்கப்க்கு தான் கூட்டுருக்காரு. டேயால் நார்மலாக இனி பேச முடியுமா, அதுக்கு ஏதாவது மெடிசன் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தா நம்மளே மாதிரி பேசுவானா அப்படிங்கிற மாதிரி அந்த செக்கப் கூப்பிட்டு போனால் அந்த டாக்டர் நம்ம டேயை முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான 2 நியூஸை சொல்கிறாரு. டேய்க்கு இது ஒரு அட்டாக், டேய்க்கு வச்ச ஒரு அட்டாக்கில் தான் பேசாமல் இருக்கிறான். இது டேயோட மாம் டெத்தான மூமெண்ட்டில் அந்த ஷாக் ரியாக்ஷனில் மூமெண்ட்டு கிடையாது. பேசவே கூடாதுன்னு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் தான் பேசாமல் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி என்ன டேயை அட்டாக் பண்ணதில்ல, டேயோட உயிருக்கு எதுவுமே ஆகாமல் இந்த மாதிரி பேச முடியாமல் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் இப்படி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு இன்னும் ஷாக் ஆனோம். டார்க்கான பிளேஸில் டேயை யாரோ பயங்கரமாக பயமுறுத்திருக்காங்க. அதாவது டேக்கு பயங்கரமான நர்வஸ் ஃபீல் சைல்டேஜ்லேருந்தே ஏதோ அவனுக்குள்ளே ஒரு டார்க் மூமெண்ட் இருக்குது. அதனால தான் அவன் டார்க்கான பிளேஸை பார்க்க சொல்ல ரொம்ப பயப்படுறான். எனக்கு இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஜங்குக், உன் ஒய்ஃபை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டாக்டர் டேக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை, அவன் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து ஹவுஸ்க்கு அனுப்பினான். ஜங்குக் டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இன்னுமே ரொம்ப டவுட் ஆகிட்டாரு. இந்த மாதிரி டவுட் ஆகி நோட் பண்ணிட்டு இருந்தா ஜங்குக் பக்கத்தில் என்ன மாமா பண்ணிகிட்ருக்க, நிற்காம இன்றைக்கி போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் உன் கூட இன்றைக்கி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன்ட்டையா, அதனால நான் இன்றைக்கி எங்கேயுமே போகலை, உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ரொம்ப ஹாப்பியாகி ஜங்குக் கூட
டைஸில் வந்து உட்காந்துட்டு, நிஜமா இல்லைம்மா என் கூட இன்றைக்கி முழுக்க டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் இன்றைக்கி முழுக்க என் பேபி கூட தான் டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ண போயிடி. உன்னோட சைல்டு மெமரி எந்த மாதிரி இருந்துச்சு, உன் மாம் கூட இருக்க சில நீ எந்தெந்த பிளேஸ்க்கு போன அப்படிங்கிற மாதிரி டேயோட மவுட்டாலேயே டேயோட லைஃப்பில் நடந்த மூமெண்ட்டை கேட்க ட்ரை பண்ணுவார். டேயோட மாம் கூட அந்த 10 கேஜி இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார், அந்த மெமரிஸ் அவருக்கு ஞாபகம் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம உங்ககிட்ட சொல்லி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். அப்புறம் மாம் டெட்டான மொமெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது வந்து மாம் டெட்டான மொமெண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் சரி ஓகே நீ டென்ஷன் ஆகாத, ஃபுட்டை சாப்பிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு அப்போ ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஸ்லீப் பண்ண வைப்பார். ஸ்லீப் ஆகிற அந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட மாம் கிட்ட வந்துட்டு மாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே ஒர்க்குக்கு போனால் இப்போல்லாம் லீயும் சரி ஸ்டெப் மாமும் சரி பக்கத்தில் வர முடியல. ஏன்னா இந்த மாதிரி 2-3 அட்டாக் நடந்துருச்சுல, ஜொங்குக்கும் டவுட் வந்துருச்சுல, ஏதோ ப்ராப்ளம் ஆகுற மாதிரி தெரியுது, நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லியிருந்துருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கோட மாமோட ப்ராடக்ட்லேட்டே இருக்கிறதுனால ஆளையும் ஸ்டெப் மாமாலையும் நம்மகிட்ட எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்து இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு உங்கள் ஹவுஸுக்கு போகலையாங்கிற மாதிரி ஜொங்குக்கு லீயோட மாமியை நோட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எங்களோட ஹவுஸுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அவனோட ரூமுக்கு போவான். இந்த மாதிரி போனால் இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட எல்லாருமே ஹாலில் வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கே ஃபுட்டை மட்டும் ஃபீட் பண்ணி விட்றாரு. டெய்மே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போகிறேன்னுங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு போனால் ரூமுக்கு போகிற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நான் அவனை ரூமில் கொண்டு விட்டுட்டு வந்துருந்தேம்மா அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணபடி கரெக்டாக ஸ்டெப்புக்கிட்ட வந்தேன். ஸ்டெப்பில் ஆயில் கூட்டி வச்சுருந்துருப்பான் லீ. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் போகணுங்கிற மாதிரி வேணும்னே ஆயிலை கூட்டிகிட்டு இருந்திருப்பான். கரெக்டாக அந்த பிளேஸில் ஆயிலில் கொண்டு வந்து ஃபீட்டை வைக்கிற அந்த பிளேஸில் நம்மட்டையோட ஃபீட்டு வலிக்கு மேலேருந்து கீழே விழுவாரா. விழ போகிற பேக் சைடில் வந்து நம்ம ஜொங்குக் டக்குன்னு ஒரு 2 ஸ்டெப்க்கு 3 ஸ்டெப் அப்படி கொஞ்சம் லைட்டாக ஜம்ப் பண்ணபடி கீழே விழ போகிற ஒரு ஹேண்ட்ஸால் கிரிப்பாக பிடிச்சிட்டு பக்கத்தில் ஸ்டெப்பு பிடிக்கிறதுக்கு பிடி மாண்டி இருக்கும்ல, அதை இன்னொரு ஹேண்ட்ஸால் பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ஒன்றாகலை அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் முழுக்க ஆயில் கூட்டியிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப காண்டாகி மேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. ஒரு ப்ரெக்னென்டான பர்சன்ட் இருக்காங்க, இந்த மாதிரி தான் ஃப்ளோர் முழுக்க ஆயில் வாட்டர்லாம் கொட்டி வைப்பீங்களா, ஒழுங்கு அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணுங்கள், இனி எங்கேயாவது ஃப்ளோரில் இந்த மாதிரி கடந்துச்சு உங்களை பனிஷ் பண்ணுவேனுங்கிற மாதிரி திட்டிட்டு பொறுமையாக கொண்டு வந்து பெட்ரூமில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுதுங்கிற மாதிரி ஜொங்கு கம்பி அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஸ்லீப் பண்ணிட்டாராண்ணா. பட் அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி வந்து பயங்கரமாக திட்டுறோம். இந்த மாதிரி திட்டிட்டு ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க புஷ் பண்ணி இழுத்தா உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி லீயை நோட் பண்ணோம். ஏண்டா நாங்கள் டென்ஷனில் புலம்பிட்டு இருக்கேன், நீ கூலாக ஸ்லீப் பண்ணுறியாடா, உனக்கு என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுவேன், முதல்ல போய் ஜொங்குக்கிட்ட சொல்லு, இந்த ஹவுஸ்லேருந்து என்னோடய மாமும் என்னோடய பிரதரும் போகக்கூடாதுன்னு போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஏன் மிரட்டுவானா. அந்த மாதிரி மிரட்டுனா நீ முதல்ல என் ஹவுஸை விட்டு வெளியே போடா, அதாண்டா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்ன திமிரடா என்கிட்டயாடா இந்த மாதிரி பேசுகிறேங்கிற மாதிரி டேயோட நெக் அப்படி கிரிப்பை பிடிச்சி இருக்குனபடி அந்த பெட்டில் லாக் பண்ணுவானா. இந்த மாதிரி லாக் பண்ணால் பிரேக் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. டேயோட ஹேண்ட்ஸை பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தான். கரெக்டாக இப்போ அந்த ரூம் கிட்ட நம்ம ஜொங்கு அவங்க மாம் கிட்ட பேசிட்டு வர்றதை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு டேயோட நெக்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் எதையாவது ஜொங்குக்கிட்ட சொன்னேன், உன்னையும் சரி ஜொங்குக்கையும் சரி சும்மா விட மாட்டேன், உன் ஜொங்குக்கு கீல் பண்ணிடுவேன், பிற பாட்டுக்கோ ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்க போகிற, பேரண்ட்ஸும் இல்லை, உன்னோட மாமாவும் உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் ஜொங்குக்கு வச்சு மிரட்டிட்டு அப்படியே திரும்பினா இந்த மாதிரி ரூம்குள்ளே நிற்கிறத பார்த்துட்டு எங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஜொங்குக், நாளைக்கு மார்னிங்கே ஹவுஸ்க்கு போகிறோம்ல, அதான் கிட்ட வந்து நான் ஹவுஸ்க்கு போகிறேங்கிறத சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன்,
இல்லட்ட யாங் அப்படிங்கிற மாதிரி டே பட்டுட்டு இருந்தேன். டேய் எதையுமே பேசாமல் அப்படியே லீயை நோட் பண்ணான். லீ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனான். ஆனால் லீக்கு ஒன்றும் தெரியல, இந்த பெட்ரூம் முழுக்க கேமரா நம்ம ஜொங்குக்கு வச்சுருக்குது. இந்த மாதிரி லீ போனா ஒரு 1/2 கழிச்சு டே பக்கத்தில் வந்தா லீ நெக்கை பிடிச்சி இறுக்கியிருப்பாம்ல, அந்த மூமெண்ட் நம்ம டேயோட நெக்கில் அவனோட ஃபிங்கர்ஸ் மட்டும் அப்படியே பதிஞ்சிருக்கு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது என்ன டைமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வந்துங்கிற மாதிரி டேய்க்கு என்ன சொல்ல ஏது சொல்லன்னு ஒன்றும் தெரியாமல் பயங்கரமாக திணறுவாரா. இந்த மாதிரி திணறதை பார்த்துட்டு சரி சரி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத ஸ்லீப் பண்ணணுங்கிற மாதிரி டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. இப்படி செக் பண்ணி பார்த்தா டே எப்போதுமே ஹேட் பண்ணி பனிஷ் பண்ணுறது லீ தானுங்கிறது இப்போ நம்ம ஜொங்குக்கு தெரிஞ்சிடுச்சு. லீ தான் இப்போது நம்ம டேக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணி டேயோட நெக்கை பிடிச்சி அவ்வளோ வேகமாக இருக்கிருக்கானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு, அப்போ என் பேபியோட பாடியில் அங்கங்கே அடிபட்ட அந்த மார்க் எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, முதல்ல உன்னை ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்புனாதான் என் பேபி சேஃபாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே லீயும் லீயோட மாமியும் அவங்களோட சிட்டிக்கு அனுப்பிடுவார் நம்ம ஜொங்கோக். இப்படி ஸ்டெப் மாமும் லீயும் போன அந்த மூமெண்ட்டில் நம்மகிட்ட இன்னுமே ஹாப்பியாகி ஜொங்கோக் கூடயும் ஜொங்கோக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் நல்லாவே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு பார்ட்டி ஹாலுக்கு தான் டேக்கு இப்போ 7 மந்த் பேபி டொமாக்ஸில் இருக்குது. அந்த பொசிஷனுக்கே அந்த பார்ட்டிகளுக்கு நம்ம ஜொங்குக் கூட்டிகிட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கிட்டே ஒரு பிளேஸில் இருக்க வச்சுட்டு நம்ம ஜொங்குக்கான மீட்டிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸ் கூட மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்களே, அந்த பிளேஸில் மீட்டிங் அட்டன் பண்ண போனால் அதே பிளேஸில் தான் லீ இருப்பான். லீ டே இந்த பிளேஸில் இருக்கிறத பார்த்துட்டு டேயால் பேச முடியாதுல்ல, அந்த மூமெண்ட்டை வச்சு டேயை கலாய்க்கலானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் ஒரு 3 மெம்பர்ஸை நோட் பண்ணிவிட்டு டேயை வந்து பயங்கரமாக கலாய்ங்கடா, டே ஹேட் ஆகி பெயின் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு டே கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க. டேயால் பேச முடியாததுனால சேகியாலே பேசுகிறாரு. பட் அது அவங்களுக்கு புரியாதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு. இன்னுமே நம்ம டேயை ரொம்ப கலாய்க்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்துட்டு ஜொங்கோக்கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போக ட்ரை பண்ணோம். நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு டே உங்ககிட்ட பேசிட்டு தானடா இருக்கோம், எங்கடா ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம டேட்டை ப்ராப்ளம் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸில் லீ என்றாகின் என்னட்ட யாங் நான் உன்னை விட்டு தூரமாக வந்துட்டேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்க பிள்ளைக்கு இவ்வளோ ஹாப்பியாக நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷான வேர்டில் பேசிட்டு டேயை வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி வந்தால் லீக்கு பேக் சைடில் கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு வந்து நின்றுவார். என்ன பண்ணுற லீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டே செம்ம ஷாக்கில் லீ வந்து பனிஷ் பண்ண வராமல அந்த மூமெண்ட்டை பார்த்த பயத்தில் இருந்தவர். அப்புறம் ஜொங்குக்கு அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி டக்குன்னு லீக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த நம்ம டே டக்குன்னு ஜொங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணோம். அது ஒன்றும் இல்லை ஜொங்குக்கு என்னோடய பிரதரை பார்த்து ரொம்ப டேஸ் ஆச்சுல்ல, அதான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னட்ட யாங் பேச தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டேயை மிரட்டுவானா அந்த மாதிரி மிரட்டினோம். டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி லீயை பார்க்காதபடி ஃபேஸை திருப்பி பாரா அந்த மாதிரி திருப்பிக்கிட்டான். நம்ம ஜொங்குக்கு லீக்கிட்ட எதையுமே பேசாமல் டே அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். இந்த மாதிரி ஜொங்குக் டேயை ப்ரொடெக்ட் பண்ணுற மூமெண்ட்டும் டேக்கிட்ட அவ்வளோ லவ்வாக நடந்துக்கிறாரு. டேயால் இப்போ அந்த சாக்ஸ் எல்லாத்தையும் டக்குன்னு மாட்டுறது அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாத்தையும் நம்ம ஜொங்குக்கே பொறுமையாக இருந்து மாட்டி விடுறது, டேக்கான ஃபுட்டை கொடுக்குறது. அதாவது ப்ரெக்னென்ட்டான பர்சன்ஸை ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க அவ்வளோ கேரிங்கு மொட்டட்டி லீ முன்னாடியே காட்டிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்க லீக்கே செம்ம காண்டாகுது. இப்படி காண்டுலேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வா ஹவுஸ்க்கு போகலாங்கிற மாதிரி டே நேராக ஹவுஸ் கூட்டு வருவாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அந்த 7 மந்த் எண்ட் ஆகி 8 மந்த் ஆயிடுச்சு. 8 மந்த் போல் நம்ம ஜொங்குக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம். அதை கலெக்ட் பண்ணதுக்காக நம்ம அவங்க ஜொங்குக்கோட ஃப்ரெண்டுக்கிட்ட போனார்னா டேயை இன்றைக்கி செக்கப்புக்கு ஜொங்குக்கோட மாம் தான் கூட்டிகிட்டு போனோம். அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட மாமும் ஜொங்குக்கோட டேடும் நம்ம டேயை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். டேயை ஃபுல்லாக செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர அந்த பிளேஸில் லீட்டையும்
டேயையும் ஜங்குக்கோட மாமையும் கிட்னாப் பண்ணுறான். இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங்குள்ளே டேயை சேரில் கட்டி போட்டுட்டு பயங்கரமாக டேயை பிடிச்சி திட்டிக்கிறான். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாடா? ஏன் முன்னாடியே நீ அவன் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தால் உன்னை அவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியா? போடா குறைக்கு உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணவங்க, பேட் பாய்னு சொன்னவங்க இப்போ டேன்னு சொல்லிட்டு உன் மேலே லவ்வை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஃபுல்லாக மயக்கத்தில் தான் இருப்பாங்க. டே மட்டும்தான் ரியாலிட்டியில் இருப்பாரா? அந்த மாதிரி டே எக்கச்சக்கமாக திட்டிட்டு இதே பிளேஸில் உன்னை நான் கீல் பண்ணுறேன், உன்னை யாருமே இந்த பிளேஸில் சேவ் பண்ண கிடையாது, ஏன் அவன் மாமனே கிடையாதுங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட டொமக்ஸில் ஒரு ராடை வச்சு அடிக்க வருவானா? அந்த மாதிரி அடிக்க வேண்டாம் லீ, அந்த மாதிரிலாம் பண்ணாது லீ, ஏன் லீ இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷேகியாலேயே நம்ம டே பேசினோம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஓன் நேமில் இருக்குது. நான் என்ன உன்கிட்ட மணியை வாங்கி என் லைஃப்பை எண்ட் பண்ணணுமா? உன் டேடி என்னென்னா டெத் ஆக சொல்ல அந்த ஜங்குக்கு உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு டெத் ஆகிட்டான். என்னையும் என் மாமி பக்கம் சொல்ல எப்படிடா தெரியுதுங்கிற மாதிரி செம்ம காண்டாகி இந்த பேபியால் தானே ஜங்குக்கு உங்ககிட்ட அவ்வளோ லவ்வாக நடந்துக்கிறேன், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ்வளோ லவ்வாக நடந்துக்கிறாங்க. பேபி உன்னை விட்டு போச்சுன்னா எவ்வளோ பெயினாக இருக்கும் தெரியுமாட்டையா? நீ பேபி போயிட்டாலே பாடிக்கு என்ன ஃபுல்லாகவே உடஞ்சிடுவேன். நீ ஃபுல்லாக உடஞ்சி கதிர் எழுது பெயினில் துடிக்கணும். அப்புறம் நீ துடிச்சு டெட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய ரிவெஞ்சு எண்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட டொமக்ஸில் அடிக்க வர்றதுக்கு வேண்டாண்டி என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ் பேபி என்ன பண்ணுச்சு, பேபியை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே சைகையாலே நம்ம லீக்கிட்ட பேசினாலும் அதெல்லாம் முடியாதுடா, ரிவெஞ்சு தாண்டானுங்கிற மாதிரி வேகமாக அடிக்க வர மூமெண்ட்டுக்கு நம்ம டே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பைட்டில் அப்படி டொமக்ஸை 2 ஹேண்ட்ஸ்லேயும் ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிருந்தேன். அந்த இரும்பு ரோடை நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறது இந்த மாதிரி பிடிச்சோம். நம்ம ஜங்குக்கு வந்த மூமெண்ட்டை பட்டுட்டு லீ ஷாக்கானா, எவ்வளவு திமிருண்டா இந்த மாதிரி நீ பண்ண விடானுங்கிற மாதிரி அந்த ராடை வாங்கி லீ நம்ம ஜங்குக்கு அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தா. இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக போலீஸ் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஜங்குக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி டேயோட மாமா ஸ்டெப் மாம் தான் கீல் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸில் டே சின்ன பையனாக இருந்திருப்பாரு. மாமா கீல் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு மாமா சேவ் பண்ணதுக்கு என்ட்ராக சொல்ல அந்த பிளேஸில் டேயும் கீல் பண்ணிட்டா. ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமும் தன்னோட நேமுக்கு சேஞ்ச் ஆகிறவங்க பிளான் பண்ணிட்டான். டேயும் அட்டாக் பண்ணியிருந்துருப்பாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண மூமெண்ட்டில் ஆனால் டேயோட மாம் டேட்டாக இருப்பாங்க. டேக்கு லைட்டாக அடிப்பட்ட மூமெண்ட்டோட அவர் சேஃப் ஆகிருப்பார். செக்கப் பண்ணி பார்க்க சொல்ல டே சேஃபாக இருந்திருப்பார். ஆனால் ஸ்டெப் மாம் பண்ண அட்டாக்கில் டேயால் பேச முடியாமல் போயிருந்துருக்கும். இந்த மூமெண்ட்டில் நம்ம டேயோட டேடுக்கிட்ட மாமோட டெட்டை கண்ணுக்கு முன்னாடியே பார்த்ததுனால டேயால் பேச முடியலன்னு ஸ்டெப் மாமே ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டையுமே நம்ம ஜங்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்டெப் மாம், அதாவது உங்களோட சிஸ்டரை கீல் பண்ணது இவனோட மாம் தான் டேயோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஆசைப்பட்டு நம்ம ஆன்ட்டியை கீல் பண்ணிட்டாங்க. கீல் பண்ணிவிட்டு அவங்க டேடையை மேரேஜ் பண்ணிவிட்டு டேயை சைல்ட்லேருந்தே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க டார்க் ரூம்குள்ளே போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹோல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி லீயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. லீயோட மாம் ஸ்டெப் மாமையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அங்கே 2 கூட்டிகிட்டு போனோம். டேக்கிட்ட அப்படியே நம்ம ஜங்குக்கு அந்த சேரில் கட்டி வச்சிருக்க ரோப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டேயை பொறுமையாக சேர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு எங்கேயும் அடிப்படலாட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கேயுமே அடிப்படலைங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். சரி வா ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ ஹவுஸில் நம்ம டே பெட்டில் உட்காந்துருந்தோம். டே பக்கத்தில் நம்ம ஜங்குக்கூட மாமண்டு உட்காந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணோம். டே அப்படியே எழுந்து ஐஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஜங்குக்கூட மாமை நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கூட மாம் நம்ம டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி சாரி டயாங், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல. ஸ்டெப் மாம் சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அதாவது நம்ம டேயோட மாமோட நேமை சொல்லி அவங்களும் டேயோட மாமும் நம்ம ஜங்குக்கூட மாமும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த மூமெண்ட்டில் என்னோடய ஃப்ரெண்டை டெத்துக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்சதுனால தான் உன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோவமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். மேட்ஸ் மாதிரி நான் உன்னை ட்ரீட் பண்ணிட்டேனே. இந்த ஹவுஸ் முழுக்க நீ க்ளீன்
மீன் பண்ணியே நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கோட மாம் க்ரை பண்ணோம். எனக்கு அது ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கோட மாமை டைட்டாக ஹக் பண்ணோம். ஜொங்குக்கோட டேடுமே சாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சாரி சொன்னால் எதுக்காக சாரி சொல்லி என்னை தேர்ட் பர்சன்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கங்கிற மாதிரி சைக்கியாலேயே நம்மகிட்டே பேசினோம். நம்ம ஜொங்கு கம்பெனியே போதும் போதும் என் பேபியை ரொம்ப டைட்டாக ஹேக் பண்ணி ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னோம். அப்படி ஷையாகி சிரிப்பாரா அந்த மாதிரி சிரித்தான். இப்போ அப்படியே நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் அவங்க ரூமுக்கு போனோம். பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி மாமாவும் உன்கிட்ட சாரி சொல்லணும். உன்னை நானும் ரொம்ப ஹேட் பண்ணிட்டோம்ல, உன்னை ரொம்ப ஹேட் ஆக்டிட்டெல்லாம் செஞ்சோம்ல. என் பேபி பிரின்ஸ் மாதிரி இந்த பிளேஸில் இருக்க வேண்டிய ஒன்றை நான் ஃப்ளோரெல்லாம் ஸ்லீப் பண்ண வச்சுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியான ஃபீலில் நம்ம ஜொங்குக்கு அப்படி சாரி கேட்டால் ஏட்டுக்காக்கா மாமா இந்த மாதிரி நீயும் பேசுகிற அங்கிள் ஆண்டி பேசுனது எனக்கு ரொம்ப ஹேட்டாக இருக்குது, நீயும் இந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி சேகையாலேயே நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். நம்மகிட்ட எப்போதுமே ஜொங்குக்கோட செஸ்ஸில் அந்த ஃபிங்கர்ஸில் ஹார்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணி வைப்பார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்குமே ஃபிங்கரில் ஹார்ட் சிம்பிள் எடுத்து வச்சபடி டேயோட செஸ்ஸுக்கிட்ட வைப்பார். அந்த மாதிரி வச்சோம். ஷையாகி நம்ம ஜொங்குக்கு பார்த்து சிரித்தோம். எப்போதுமே இந்த மாமா கிட்ட பேச சொல்ல இப்படி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஆமாம் என் மாமாவோட ஹார்ட் எனக்கு மட்டும்தான், என்னோடய ஹார்ட்டு என் மாமாவுக்கு மட்டும்தானுங்கிற மாதிரி டேயுமே அந்த ஃபிங்கரில் ஹார்ட் சிம்பிள் எடுத்து ஜொங்குக்கோட செஸ்கிட்ட வைப்பார். அந்த மாதிரி வச்சோம். நம்ம டேயோட செஸ்ஸில் நம்ம ஜொங்கு கிஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி உன்னை நான் இன்னும் ரொம்ப ப்ரொடக்ட்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்வாரா. என் மாமா கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சேஃபாக இருக்கிறேங்கிற மாதிரி சொல்வாராம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படி 8 மந்த்லாம் மூவ் ஆன் ஆகி 9 மந்த் ஆயிடுச்சு. ஹவுஸில் தான் நம்மகிட்ட என்ன செய்வார்னா பெட்ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகிட்டு நேராக கீழே இறங்கி ஸ்டெப்பில் வருவார். அந்த மாதிரி வந்தேன். டேக்கே டொமக்ஸ் பெயின் ஆகுது. இந்த மாதிரி டொமக்ஸ் பெயின் ஆகிற மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த ஸ்டெப்பில் உட்காந்துருந்து கத்துறாரு. டேயால் பேச முடியாதுல்ல, அதனால கத்துறாரு. இந்த மாதிரி கட்டி கதறி அழுற சவுண்டை கேட்டு ரூம்குள்ளே இருந்த நம்ம ஜொங்குக்கு வெளியே வந்தோம். கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஜொங்குக்கூட மாமி ஷாக் ஆகி என்னாச்சுங்கிற மாதிரி வந்தோம். டேக்கே ப்ளீடிங் ஆகியே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கூட பேரண்ட்ஸும் ஜொங்குக்குமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. இப்போ உள்ள நம்ம பெயின் தாங்க முடியாமல் பயங்கரமாக கதறி அழுதோம். ரூமுக்கு வெளியே நம்ம ஜொங்குக்கூட மாமா ஹக் பண்ணி ஏமா இந்த அளவுக்கு கதறி அழுறான், ஏமா இந்த அளவுக்கு பெயினாகாமல் இருக்கும், இந்த அளவுக்கு பெயினில் துடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கோட மாமா ஹக் பண்ணி கதறி அழுதான். சரிடா ஒன்றும் ஆகாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கோட மாமா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே ஒரு பேபி க்ரை பண்ணுற சவுண்ட் கேட்குது. இந்த மாதிரி க்ரை பண்ணுற சவுண்ட் கேட்டோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே டீரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூம் டோரை நோட் பண்ணால் அந்த பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்த போயிட்டு ஜொங்குக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தோம். ஜொங்குக்கு அப்படியே அந்த பேபியை நோட் பண்ணிவிட்டு அந்த பேபியோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பேபி செம க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜொங்குக்கோட மாமோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். டேயை பார்க்கலாமாங்கிற மாதிரி கேட்டால் நாங்கள் நார்மல் ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுவோம், அப்புறம் போய் பாருங்கங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டாக்டர் அப்படியே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானோம். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனோம். இப்போ அப்படியே பொறுமையாக பெட்டில் ஐஸை ஓப்பன் பண்ணபடி பெட் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணோம். எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை ஹக் பண்ணபடி டேயா பாட்டியா செம க்யூட்டாக இருக்கு பாரு இந்த கேர்ள் பேபி, அப்படியே ஒன்றை பார்த்த மாதிரியே இருக்குது, அப்படியே ஒன்றே மட்டும் இருக்குது பாரு இந்த கேர்ள் பேபிங்கிற மாதிரி அந்த பேபி அப்படியே நம்ம டேட்டை காட்டுவார். அந்த மாதிரி காட்டுனோம். அப்படியே அந்த கேர்ள் பேபி ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு உண்மையிலே இந்த பேபி செம க்யூட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேபியோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு என்னோடய லைஃப்பில் என்னோடய மாமும் டாடும் எனக்கு என் பக்கத்தில் இருந்து லவ் கொடுக்க முடியல, ஆனால் பட் நானும் உன் டாடும்
உனக்கு ஹோல் லவ்வையும் அள்ளி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேபியை நோட் பண்ணபடி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணோம். நம்மகிட்ட என்ன மாதிரி திங்க் பண்ணாரோ அதை அப்படியே நம்ம ஜங்குக்கு இப்போ அப்படி சொல்கிறாரு. லைஃப் முழுக்க நானும் உன்னோட மாமும் உனக்கு நிறைய லவ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் பேபிகிட்ட இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அப்படி திரும்பி ஜங்குக்கு நோட் பண்ணால் இது தானே டைமாக நீ திங்க் பண்ண எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ஸில் கிஸ் பண்ணுவாரா அந்த மாதிரி கிஸ் பண்ணோம். எப்படி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நான் பேசாட்டாலுமே நான் என்னென்ன திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது என் மாமாவுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த மூவியை என் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, அது எப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபுல்லாக கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா, பாய்.